God we serve. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். What a mighty God we serve. எவ்வளவு வல்ல தேவனை சேவிக்கிறோம். He is so awesome, he is so wonderful. அவர் மகா பயங்கரமுமானவர், அதிசயமுமானவர். What a great joy that we can come and worship him. இவரை ஆராதிக்க நாம் வந்திருப்பது நமக்கு எவ்வளவு பேரானந்தம். Are you really excited to worship the King of Kings and the Lord of Lords? ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவை ஆராதிப்பதில் உண்மையிலே நீங்கள் குதூகலம் அடைந்திருக்கிறீர்களா? Whatever might be going on in our life. நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் சரி. Just now. இப்போதைக்கு let's come before him. அவருக்கு முன்பாக கடந்து வருவோம். With a heart filled with gratitude. நன்றி நிறைந்த இதயம் உள்ளவர்களாய் வருவோம். And bless him. அவரை வாழ்த்துவோம். Thank him. நன்றி சொல்வோம். Adore him. அவரை பூஜிப்போம். Worship him. அவரை ஆராதிப்போம். Shall we close our eyes and ask the Lord to come and fill us? இப்போது கண்களை மூடி கர்த்தரை நிரப்பும்படி வேண்டிக் Heavenly கொள்வோம். Father, பரம தகப்பனே, we are so excited to come and worship you. உம்மை ஆராதிப்பதில் வந்திருப்பதற்கு மிகுந்த பரவசம் அப்பா. As we bring our sacrifice of praise, எங்கள் துதியாம் பலிகளை உமக்கு நாங்கள் we ஏறெடுக்கிறோம். pray that you will be satisfied with our praises. எங்கள் துதிகளிலே ஆண்டவர் திருப்தி அடையும்படி ஜெபிக்கிறோம். Because we come with a grateful heart. நன்றியுள்ள இதயத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. To thank you. உமக்கு நன்றி To சொல்லவும், honor you. உம்மை கனம் பண்ணவும், To appreciate உம்மை you. பாராட்டவும், To worship you. உம்மை வணங்கவும், To bless you. உம்மை வாழ்த்தி To போற்றவும், adore you. உம்மை தொழுது Oh, சேவிக்கவும், to glorify your name. உம் திருநாமத்தை மகிமைப்படுத்த We love you, வந்திருக்கிறோம். Jesus. உம்மை நேசிக்கிறோம் We love you, இயேசுவே. Jesus. உம்மை நேசிக்கிறோம் May you be இயேசுவே. pleased in our worship, Lord. எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் Be with பிரியப்படுவீராக. us throughout this service. ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருங்க We ராஜா. give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். Hallelujah. ஆமென். Amen and amen. Amen, amen. Wherever you are, எங்க இருந்தாலும் can we all clap our hands? கரத்தை தட்டுவோமே. And if possible, கூடுமானால் shall we stand to our feet? எழுந்து நிற்கலாமா? Even in your own house, வீடுகளில் இருந்தாலும் in your own room, உங்கள் அறைகளிலே shall we stand up எழுந்து and நிற்போம். honor the King of Kings ராஜாதி ராஜாவை கனம் and பண்ணுவோம். declare his mighty works? அவருடைய பலத்த கிரியைகளை Because the பறைசாற்றுவோம். reason we live நாம் உயிர் வாழ்வதற்கான ஒரே The காரணமே, reason we live உயிரோடு இருப்பதற்கு is to காரணமே, worship him. அவரை How ஆராதிக்கதானே. many of you can agree with me? எத்தனை பேர் என்னோடு சம்மதித்துக் The கொள்வீர்கள்? reason you and I we are living today, நீங்கள் நான் இன்னைக்கு உயிரோடு no இருக்கிறதுக்கு matter காரணமே, what we are doing in this world, இந்த உலகத்தில் நாம் என்னதான் செய்து the main கொண்டிருந்தாலும் சரி, essence, முக்கியமான the சாரம், core of a living, நம்முடைய உயிர் வாழ்க்கையின் the முக்கிய core of நோக்கம், every breath எல்லா சுவாசத்தின் is to உள்நோக்கம் worship our Lord. நம்முடைய ஆண்டவரை Shall ஆராதிப்பதற்கே. we sing this song? இந்த பாடலை பாடுவோமா? The reason I live நான் உயிர் வாழ்வதற்கு is to காரணமே worship you. உம்மை உம்மை ஆராதிக்கதான். ஆராதிக்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன். The very reason that I'm living is to worship you. The reason I live, Shall we all declare before him? worship you. We have come to worship you this morning, Lord. I worship you. Let's exalt him this morning. I worship you. Oh, I worship you, Jesus. The reason I live, Oh, the reason I to live. worship you. நான் போற்றுவேன். நான் போற்றுவேன். உம்மை ஆராதிப்பேன். நான் போற்றுவேன். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ராஜா. உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை தொழுது கொள்ளுவேன். உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். போற்றுவேன். Bless him and bless him and bless நான் him. போற்றுவேன். உம்மை ஆராதிக்க. உம்மை ஆராதிக்க Yes, Lord. நான் உயிர் வாழ்வேன். The reason I live. The reason I live Oh, is to worship my King. is to worship you. Oh, the reason I live The reason I live is to worship my sweet Jesus. is to One worship more time, last time. The reason I live. The reason I live Shall we all declare this morning? is to worship For you alone are my strength and my shield, O God. you alone and my strength, my To shield. you alone You alone made my spirit
வாய்க்குள்ள சொல்வோமா? நீரே என் பலனும் என் கேடகமும். என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். மாத்திரம் ஓ நீர் மாத்திரம் இந்த ஆத்மனை செம்மையா நீர் மாத்திரம். அவரை பார்த்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் இந்த ஆத்மனை செம்மையா நீர் மாத்திரம். ஓ நீர் மாத்திரம் எங்கள் ஆத்மனை செம்மையா We have come to worship you, வாழ்க தேவநாமம் என்றுமே வாழ்த்தி போற்றிட பாத்திரவரை உயர்த்துவோமா இந்த காலை வேளையில? கரங்களை உயர்த்திக் கொள்வோம். ஜாகவே அவரை வாழ்த்தி வாழ்த்தி பாடிடுவோம். உயர்த்தி பாடிடுவோம். பாடுங்களே இயேசு ராஜனை தேவநாமம் என்றுமே கரங்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே Wherever you might be, lift up our hands and let's worship Him. வாழ்த்தி Bless you, Lord. We worship you, Lord. Yes, Lord. வாழ்க Shall we sing it in English? Blessed be the name of the Lord. Blessed be the Oh, we name come to of the worship you. Lord. You are worthy, Lord. He is worthy to be praised and Oh, adored. we are lifting up our holy hands this So we morning lift up holy hands in one to bless you accord, and to honor you, Lord. singing, blessed be the Blessed be name, the name. blessed be the Oh, blessed be name, the name. blessed be the name of the Lord. So we lift up holy hands, Oh, so every one we of us, lift up holy hands in in one one accord, in one mind, accord, and as we worship singing, Him, blessed be the blessed be name, your name, O God. blessed be the Blessed be your name, holy name. blessed be the name of the Lord. கரங்கள் உயர்த்தி ஒன்றாகவே வாழ்த்தி 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 வாழ்க என்று வாழ்த்துகிறோம். வாழ்க இயேசு ராஜா. Yes, Lord. கரங்களை உயர்த்தி கடைசியாக உம்மை வாழ்த்துகிறோம். Bless you, Lord. Jesus, thank you, Lord. Shall we all clap our hands and bless Him? கரங்களை தட்டி அவரை வாழ்த்தி Oh, shall we போற்றுவோம். bless Him and honor Him? நாம் அவரை வாழ்த்தி You alone are கனப்படுவோம். worthy, Lord. நீ மாத்திரமே பாத்திரரையா. நீ மாத்திரமே பாத்திரப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. ஹல்லேலூயா. All honor, glory, and power belongs to our King. எல்லா கனமும் சர்வ மகிமையும் எல்லா வல்லமையும் நம்முடைய ராஜாவுக்கு When we மாத்திரமே read the உரியது. Revelations, வெளிப்படுத்தும் விசேஷத்தை we read படிக்கும்போது how people come and honor Him. எப்படி எல்லாரும் வந்து அவரை கனமணுகிறார்கள் என்று They come பார்க்கிறோமே. and fall before Him. வந்தவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விடுகிறார்கள். They stand before Him with awe. அவர்கள் அப்படியவருக்கு முன்பாக பிரமை பிடித்து Oh, நிற்கிறார்கள். that's what we will do when we see Him face to face. முகமுகமாய் அவரை பார்க்கும் பொழுது நாமும் அப்படிதான் பிரமைப்படைவோம். Filled with holiness. பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், Filled with love. அவர் அன்பு நிறைந்தவராய், He's filled with power and might. வல்லமையும் பராக்கிரமமும் We நிறைந்திருக்கிறார். cannot but just fall prostrate before Him. அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் நம்மால் விழாமல் இருக்க But as முடியாது. believers who read the word, வசனத்தை படிக்கிற we don't விசுவாசிகளாய் have to go to heaven to do that. அப்படி செய்யும்படி பரலோகம் போக Even on this காத்திருக்கிறதில்லை. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே Shall we fall before Him இப்பொழுது அவருக்கு முன்பாக and bless சாஷ்டாங்கமாய் Him? விழுவோம். அவரை Shall we sing வாழ்த்துவோம். this song? இந்த பாடலை பாடுவோம். துதியும் கனமும் எல்லாமே உமக்கு தான் ராஜா. இந்த காலை வேளையில this morning, all glory, all power and all honor before Him. Just forget about everything around you. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் Now the next few minutes, அடுத்த சில you're நிமிடங்களில் going to have a personal worship. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவரை
You ஆராதிக்க don't have to look at other people around உங்களை you. சுற்றி இருக்கிறவற்றை நீங்கள் பார்க்க You வேண்டியதில்லை. and your Savior. நீங்களும் உங்கள் நேசரட்சகரும் You and மாத்திரம். your Shepherd. நீங்களும் உங்கள் நேசமே You மாத்திரம். and the one who gave his life for you. நீங்களும் உங்களுக்காக தம் ஜீவனையே With கொடுத்தவர் so much of மாத்திரம். longing for him. அவர் மீது மிகுந்த So much of ஏக்கமுள்ளவர்களாய் love for him. அளவு கடந்த அன்பை அவர் மீது So much of பொழியுங்கள். appreciation for him. அவரை அதிகமாய் மெச்சி பாராட்டுங்கள். Forgetting about everything. எல்லாவற்றையும் Shall we மறந்தவர்களாய் sing this Tamil song? இந்த தமிழ் பாடலை பாடுவோம். துதியும் கனமும் எல்லாம் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கரங்களை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிப்போம். எல்லா துதி கன மகிமை அவருக்கு. ஓ இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. We have come to honor you, Lord. எங்களுடைய காரியங்களை குறித்து அல்லப்பா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். உமக்கு துதி செலுத்த வந்திருக்கிறோம். உம்மை போற்ற வந்திருக்கிறோம். Oh, we have come to give you our best praise, Lord, because you alone deserve all glory, all power, and all honor, Lord. Hallelujah. Shall we honor him this morning? We don't have to come to heaven, Lord. பரலோகத்துக்கு வந்துதான் உம்மை ஆராதிக்க கட்டாயமில்லை. இந்த பூமியிலே இருக்கும்போது உம்மை உயர்த்துவோம். இந்த பூமியிலே இந்த மூச்சு இருக்கும் வரை உம்மை உயர்த்துவோம். உம்மை துதிப்போம். உம்மை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. என் முழு மனத்தோடு, என் முழு உள்ளத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு உம்மை துதிப்பேன். தூதர்களோடு சேர்ந்து துதிப்பேன். பரிசுத்த வான்களோடு சேர்ந்து துதிப்பேன். I will bless you, Lord. I will honor you because you have been so good to me, Lord. You have been so merciful. You have been so kind. And we have come to bless you, Lord. We have come to honor you. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya என்று சொல்லுவோமா? தூதர்களோடு சேர்ந்து என் இயேசுவே, my Jesus, hallelujah. We honor you. We exalt you, Lord. We exalt you, Lord. We exalt you. We exalt you. Just wave your hands. உங்க கரங்களை அப்படியே அசைத்து அவருடைய அழகான முகத்தை பார்த்து நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். நன்றி. தூதர்களோடு நாம் அவரை ஆராதிக்க அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ரத்தம் அப்படியே நம்மளுடைய வீடுகளில் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு அறைக்குள்ளும் Lord, let your presence, let your mighty presence, let your Shekinah glory, let your intense presence, Lord, we pray as we give you worship, as we lift up our voice and worship you. Let your presence come, O God. Fill every house. Fill every house. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Yes, Lord, as we worship you, ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் போதே we welcome your holy உம்முடைய presence பரிசுத்த பிரசன்னத்தை into வரவேற்கிறோம். every room, ஒவ்வொரு அறைக்குள்ளும், into every house. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் Because when வருவீராக. your presence comes, உங்க பிரசன்னம் வரும்போதுதான் there is no room for any unclean spirit. வேறு எந்த சுத்தாவிகளுக்கும் Even இடமில்லாமல் as we போய்விடும். worship now, இப்போது நாங்கள் உம்மை ஆராதிக்கும் even போது as your people are singing praises to you, உம்முடைய ஜனங்கள் உமக்கு துதிகளை பாடும்போது every unclean spirit, அசுத்தாவிகள் எல்லாம், every tormenting spirit, பாதிக்கிற எல்லா அலைக்கழிக்கிற ஆவிகளும், every spirit that disturbing the peace of the people, தேவ ஜனங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா in every ஆவிகளும் home, எல்லா வீடுகளுக்குள்ளும் in every room, எல்லா அறைகளுக்குள்ளும் let your mighty presence, உம்முடைய வல்லமையான let பிரசன்னம், your mighty anointing, உம்முடைய வல்லமையான the அபிஷேகம், anointing that breaks the yoke, நுகங்களை முறிக்கும் the உம்முடைய அபிஷேகம், anointing that breaks the chain, எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிற the உம்முடைய அபிஷேகம், anointing that breaks every unclean thing, எல்லா சுத்தமான காரியங்களையும் உடைத்தருகிற come into அபிஷேகம் their homes, இவர்கள் வீடுகளுக்குள் இறங்கட்டும் come ஐயா. into their homes, இவர்கள் வீடுகளுக்குள் இறங்குவதாக. break every chain, எல்லா சங்கிலிகளையும் every உடைக்கப்படும். unclean spirit, எல்லா in the சுத்தாவிகளும் name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே leave their homes, இவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதாக. leave their homes, இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. go in the name of Jesus, இயேசுவின்
நாமத்தில் வெளியேறி Go in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விலகி We போ. declare peace. சமாதானத்தை We கட்டளையிடுகிறோம். declare good night rest. நல்ல இரவு இனிய உறக்கத்தை We கட்டளையிடுகிறோம். declare peaceful talk. சமாதானமுள்ள பேச்சுவார்த்தை Fill your கட்டளையிடுகிறோம். people with joy. இந்த ஜனங்களை மகிழ்ச்சியால் Shall இணைக்கட்டும். we lift up our hands one more ஒரு time? முறை கூட கரங்களை உயர்த்தி As we're going to sing this hallelujah one more ஒரு time. முறை கூட அல்லேலூயா Join with the angels. அவரோடு சேர்ந்து The angelic hosts are very excited தூத சேனை as பரவசத்தோடு we இருக்கிறார்கள். worship the King of Kings, ராஜாதி ராஜாவை the ஆராதிக்கிறோம். majestic King, மாட்சிமை நிறைந்த ராஜா, royal King, ராஜரீக the மகத்துவமானவர், King of Kings, ராஜாதி the ராஜாவானவர், Holy One. பரிசுத்தமுள்ளவர். Shall we say hallelujah? என்று அர்ப்பணிப்போம். Yes, Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. தேவா உமக்கே. Oh, everything to you, Lord. Oh, if you are there with us, என்னோடு இருப்பீரானால், God be for us. தேவன் எங்கள் பட்சத்தில் Who இருந்தால் can be against us? யார் எங்களுக்கு விரோதமாய் இருக்க If முடியும்? God be for us, தேவன் எங்கள் பட்சத்தில் My dear இருந்தால், brother, அன்பு சகோதரனே, my dear sister, அன்பு சகோதரியே, God be for you. தேவன் உங்களுக்காக God இருப்பாரானால், be for your family. தேவன் உங்கள் குடும்பத்தின் பட்சத்தில் God be இருந்தால், for your தேவன் children. உங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருந்தால், Nobody can stand against you. ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் நிற்கவே Nobody முடியாது. can stand against your blessing. யாராலும் உங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்க்க You don't have முடியாது. to be afraid of people. நீங்கள் ஜனங்களை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. You don't have to be afraid of circumstances. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பயப்பட The வேண்டியதில்லை. awesome God, மகத்துவமான தேவன், mighty God, வல்லமையுள்ள தேவன், powerful மகா God, பயங்கரமான தேவன், oh, the El ஓ Shaddai, எல் ஷடாய், He is with you. அவர் உங்களோடு கூட He இருக்கிறார். is with your அவர் family. உங்கள் குடும்பத்தோடு கூட He is இருக்கிறார். in your அவர் உங்கள் house. வீட்டுக்குள்ள இருக்கிறார். You don't have to be afraid. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் Be இல்லை. bold. தைரியமா Be இருங்கள். strong. பலம் கொண்டு. For the Lord our God is with you. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு Be கூட இருக்கிறார். bold. தைரியமா Be இருங்கள். strong. பலம் கொண்டு For the திடமனதாய் Lord இருங்கள். your God is with you. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட Hallelujah. இருக்கிறார். ஹalleluya. Let faith increase. விசுவாசம் பெருகட்டும். Let faith increase. விசுவாசம் அதிகரிக்கட்டும். Hallelujah. Hallelujah. Oh, we bless you, Lord. வாழ்த்துகிறோம். We thank you, உமக்கு Lord. நன்றி சொல்கிறோம். Hallelujah. Hallelujah. One more time. ஒரு முறை கூட Good பாடுங்கள். to you. Hallelujah. Yes, Jesus. Last two times, just enjoy His presence. Last time, one more time. Just enjoy His presence. Oh, just enjoy Him. Can we do it one more time? Just enjoy His presence. ரசித்து அனுபவிப்போம். Thank you, sweet Jesus. Hallelujah. Oh, thank you for your mighty presence, Lord. வல்லமையான சமூகத்துக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for your presence, Lord. பிரசன்னத்துக்கு நன்றி ராஜா. We just love you, Jesus. இயேசுவே உம்மை நேசிக்கிறோம் ஐயா. Oh, we love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் We ஆண்டவரே. love your sweet presence. உங்க இன்ப பிரசன்னத்தை நேசிக்கிறோம். Oh, sweeter than the honey in the honeycomb. தேனிலும் தேன் கொன்றது ஒழுகும் தெளிதனிலும் மதுரமானவரே உம்மை நேசிக்கிறோம். Shall we all open our mouth and say, எல்லாரும் வாயை திறந்து we சொல்லுவோமா? love your presence. உங்க பிரசன்னத்தை நேசிக்கிறோம் We இயேசுவே. love you, Jesus. இயேசுவே உம்மை We நேசிக்கிறோம். love you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்மை We love you, நேசிக்கிறோம். Father God. பிதாவாகிய தேவனே உம்மை We honor நேசிக்கிறோம். you. உம்மை கனம் பண்ணுகிறோம். We bless you. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். We thank you. உமக்கு நன்றி சொல்கிறோம். We glorify you. உம்மை We மகிமைப்படுத்துகிறோம். magnify you, உம்மை Lord. மேன்மைப்படுத்துகிறோம் You ஆண்டவரே. are everything for us, எங்களுக்கு Lord. எல்லாமே நீங்க தான் You are ஆண்டவரே. everything for us. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். You are our strength. நீதான் எங்கள் பலன். You are our hope. நீதான் எங்கள் நம்பிக்கை. You are our provision. நீரே எங்கள் பரிகார You are our போஷாக்கு. protection. நீதான் எங்கள் You பாதுகாப்பு. are our shepherd. நீரே எங்கள் மேய்ப்பர். You are our guide. எங்கள் வழிகாட்டியும் நீரே. Everything for us. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். We love you, we love you, we love you. நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம். Thank you for your presence. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி We சொல்லுகிறோம். don't want to finish the worship. ஆராதனை முடிக்க விருப்பமே இல்லப்பா. Oh, I can't imagine how beautiful it will be in heaven. பரலோகம் எவ்வளவு இன்பமா இருக்கும் என்று யோசிக்க கூட We love முடியவில்லையே. your presence, உங்க Lord. பிரசன்னத்தை நேசிக்கிறோம். Continue to minister to us. தொடர்ந்து எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே We இரு. give you all the glory. மகிமையில் நம்ம குறித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Hallelujah. 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 For God's
presence is so beautiful. தேவ பிரசன்னம் மிகவும் இனிமையானதல்லவா? All we have to do, செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். come and wait in His presence. அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்தால் He will போதும். automatically fill us. தானாகவே அவனை நிரப்புவார். Hallelujah. ஹalleluya. Be blessed and let's take our seats now. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அமர்ந்து கொள்வோம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. We welcome you all to this Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We are so glad that you are able to join us and participate in worship this morning. இந்த காலை நேரம் எங்களோடு இணைந்து ஆராதனையிலே பங்கேற்ற இயன்ற தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. ஹalleluya. If you have your tithes and offerings in your hands, காணிக்கை தசமபாகங்களை வைத்திருப்பீர்களானால் can we take it with us எடுத்துக்கொள்வோமா? and ask the Lord to bless it? கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கேட்போம். Hallelujah. ஹalleluya. Thank you, Heavenly Father, பரலோக தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். for the greatest gift that you've given us. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் பெரிதான ஈவுக்கு நன்றி. Thank you for all the blessings you've given us. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் சகல ஆசீர்வாத பாக்கியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். Even this morning, இந்த காலை we bring நேரத்தில் our tithes and offerings. எங்கள் காணிக்கை தசமபாகங்களை கொண்டு We வந்திருக்கிறோம். lay it before you, உமக்கு Lord. முன்பாக படைக்கிறோம் I ஐயா. pray that you will take it, கர்த்தர் இதை எடுத்து bless it, ஆசீர்வதித்து break it, இதை பிட்டு multiply it, பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். and give it back to them, Lord. திரும்ப இவளுக்கு கடந்து கொடும் ஆண்டவரே. Bless every sower. விதைக்கிறவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Give them a great harvest, அமோக விளைச்சலை கொடும். because you are not a debtor. நீர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. Make them a blessing, Lord. இவர்களை ஆசீர்வாதங்கள் ஆக்கும் We ஆண்டவரே. give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. You will see some instructions on the screen. சில வழிமுறைகளை இப்பொழுது திரையில் நீங்கள் பாருங்கள். You can follow that. அதை கடைபிடித்து செய்யலாம். Some of you like to come to church and give your offerings. உங்களில் சிலர் நேரில் சபைக்கு வந்து காணிக்கை கொடுக்க The விரும்புகிறீர்கள். office is opened. அலுவலகம் திறந்தே இருக்கிறது. வாருங்கள். Hallelujah. ஹalleluya. You all might have known உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். that the new Hebrew year has begun. புதிய எபிரேய ஆண்டு பிறந்து விட்டது. I'm not going to go into detail about it today. இன்றைக்கு அதனுடைய விவரங்களுக்குள் நான் போவதில்லை. Very soon I'll share something about that. அதை குறித்து சீக்கிரம் ஒரு நல்ல மேன்மையை பகிர்ந்து கொள்வேன். Year 5782. 5782க்குள் வந்திருக்கிறோம். Many prophetical revelations for that. அதற்குரிய அதிகமான தீர்க்கதரிசன வெளிப்பாடுகள் ஊற்றுகள் சுரந்து கொண்டே இருக்கின்றன. I'll share one revelation. ஒரே ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறேன். They say அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? this is the sabbatical year. இது விடுதலை பிரகடனம் பண்ணுகிற ஒரு ஆண்டா. In the Bible we read, வேதத்தில் படிக்கிறோம். the 7th year is a year of rest. 7ஆம் வருஷம் ஓய்வெடுக்கும் இளைப்பாறுதலின் வருஷம். But God somehow provided for everything that year. அந்த வருஷத்துல எப்படியோ தேவன் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் But செய்திருக்கிறார். we have to declare the blessings. ஆசீர்வாதங்களை நாம் பிரகடனம் பண்ண வேண்டும். In Hebrew they call it as Shemitah. எபிரேய பதத்தில் அதை ஸ்மீட்டா என்று I சொல்லுவார்கள். don't want to go into detail again. மீண்டும் அதன் விவரத்துக்குள் நான் போகவில்லை. I'll explain it in the future. எதிர்காலத்தில் நிச்சயம் அதன் விவரங்களை But சொல்லுவேன். I want to challenge every one of you. என்றாலும் உங்கள் அனைவருக்கும் ஒரு அறைகூவல். Start declaring. பிரகடனம் பண்ண தொடங்குங்கள். What is that you have actually stopped confessing or praying? உண்மையிலேயே நீங்கள் இதுவரை செய்து வந்த எதை அறிக்கையிட ஜெபிக்க தவறி நிறுத்திவிட்டீர்கள். This is the Shemitah year. இது ஸ்மீட்டா வருஷம். Double anointing. இரட்டிப்பான அபிஷேகம். Double blessing. இரட்டிப்பான ஆசீர்வாதம். Let's start declaring. நாம் பிரகடனம் பண்ண தொடங்குவோம். Hallelujah. Hallelujah. God is a good God. தேவன் நல்லவர். We have been meditating on the topic honoring our parents. பெற்றோர்களை கனம் பண்ணுகிற தலைப்பில் தியானித்து வருகிறோம். Honoring is such a topic that we all enjoy, Pastor Caleb and I. கனம் பண்ணுதல் என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டால் நானும் பாஸ்டர் கலைவர்கள் அதிகமாக ரசித்து இன்பம் காண்கிற ஒரு தலைப்பு. Recently we had 2 weddings in our church. சமீபத்திலே நம் திருச்சபையில் 2 திருமண பாக்கியங்கள் நடந்தன. It was very beautiful. மிகவும் அழகுற நடந்தது. Because in that wedding we tried to honor the parents of the bride and the groom and also the pastors very much. அந்த திருமணத்திலே மணமகன் மணமகளுடைய குடும்பம் தாய் தகப்பன் மற்றும் ஊழியர்கள் அனைவருமே இதுவரை இல்லாத அளவுக்கு கனம் பண்ண பிரயாசப்பட்டோம். If possible we'll show a video sometime later. கூடுமானால் பிற்பாடதற்கான ஒரு சிறு காணொளி தொகுப்பையும் நீங்கள் பார்க்கலாம். Honor your parents. பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். Honor the people around you. சுற்றி இருக்கிறவர்களை கனம் பண்ணுங்கள். Because the Lord honors those who honor him. ஏன் தேவன் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. Are you all happy to go and listen to the word of God this morning? இந்த காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் கேட்க ஆயத்தமா? Hallelujah. Hallelujah. Shall we open our Bibles and go and meditate the word of God? இப்போது வேதத்தை திறந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். Hallelujah. 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 How many of you excited to come into his presence and to meditate his word this morning? இந்த காலை நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதனை எத்தனை பேர் பரவசமாய் Shall இருக்கிறீர்கள்? we quickly close our eyes and ask the Lord to minister to us? சீக்கிரமாய் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு ஊழியம் செய்யும்படி கேட்போம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Lord, as we meditate, நாங்கள் தியானிக்கும் போதும் கர்த்தாவே, we pray that you will change us. நீர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். Let faith increase in us. விசுவாசம்
எங்களுக்குள் பெருகுவதாக. Let there be clarity of everything that you want to do in us and through us. எங்களுக்குள்ளும் எங்கள் மூலமும் செய்ய கர்த்தர் விரும்பியிருக்கிற எல்லாவற்றை குறித்த தெளிவுண்டாகட்டும். Let there not be any confusion. ஒரு குழப்பமும் வேண்டாம். Let us fill us with joy. சந்தோஷத்தால் இடைகட்டும். Sit next to us. எங்கள் அருகில் அமர்ந்திரும். Speak to us. எங்களோடு பேசும். Whisper into our ears. எங்கள் செவிகளுக்குள் மெல்லோசையாய் பேசும். We love you, Jesus. உம்மை நேசிக்கிறோம் இயேசு. We ask this prayer in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென். Hallelujah. Hallelujah. God is so wonderful கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். that He has given us His word to us. தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. Oh, what a wonderful word that we can meditate every day. ஒவ்வொரு நாள் நாம் தியானிப்பதற்கு எவ்வளவு அதிசயமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். As we all have been meditating on Acts 13:22. அப்போஸ்தலர் 13:22 நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். The Bible verse says, வசனம் சொல்லுகிறது, I found David the son of Jesse, a man after my own heart, who will do all my will. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். Hallelujah. Hallelujah. How nice it will be if God can call each and every one of us a man after my own heart or a woman after my own heart. இப்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே என் இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன், என் இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷி என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். I think that is the best title anybody can give us. உலகத்திலே நமக்கு யார் ஒருவர் கொடுக்கக்கூடிய உச்சிதமான ஒரு பெரிய பட்டம் அதுதான் என்று நினைக்கிறேன். A man or a woman pleasing God. தேவனுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன் மனுஷியாக வாழும் பாக்கியம். And how did David get to that level? அந்த நிலைக்கு தாவீது எப்படி எட்டி பிடித்தார்? Because of his right attitude. அவருக்கு இருந்த சரியான மனப்பான்மையே அதற்கு காரணம். He was a man of principles. அவர் நல்ல கொள்கையுள்ள ஒரு மனிதர். And one of the attitude we meditated last week was கடந்த வாரம் நாம் தியானித்த மனப்பான்மையில் ஒன்று என்னவென்றால் honor. கனம். The first thing we saw was நாம் கவனித்த முதல் காரியம், David honored his parents. தாவீது தன் பெற்றோரை கனம் பண்ணினார். After last week message, கடந்த வார செய்திக்கு பின்பு many people came and asked me அநேகரிடம் வந்து கேட்டார்கள், if there is going to be a part 2 of the honor your parents series. உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்ற பிரசங்க தொடரில் இரண்டாம் பாகம் ஒன்று இருக்குமா என்று கேட்டார்கள். No, we don't have a part 2. அதில் இரண்டாம் பாகம் இல்லங்க. We're going to go to the next honor point. இந்த கணத்தின் அடுத்த குறிப்புக்கு தான் செல்கிறோம். But just for the sake of those people, ஆனாலும் அப்படி கேட்டவர்களுக்காக, because they wanted to know, give us some practical ways how we can honor our parents. நடைமுறையில் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கு உகந்த சில வழிமுறைகளை அவர்கள் கேட்டது நிமித்தம் சொல்கிறேன். So let me share two things. இரண்டு விஷயங்களை பகிர்கிறேன். It might sound very strange to some of you. உங்களில் ஒரு சிலருக்கு ரொம்ப வினோதமாய் விசித்திரமாய் இது இருக்கக்கூடும். But some of your families might already be practicing what I'm going to say. ஆனால் நான் சொல்லப் போகிற காரியத்தை உங்களில் சிலர் தங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே கடைபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடும். Hallelujah. Hallelujah. Because honoring our parents is one of the top 10 commandments given by the Lord. பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளிலே மிகவும் உயர்ந்த ஒரு கட்டளையாகும். If you see the image that displayed now, இப்பொழுது அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், the commandments are divided into two categories. 10 கட்டளைகள் இரண்டு பிரிவுகளாக இருக்கின்றன. One is everything related to God. ஒன்று எல்லாமே தேவனோடு தொடர்புடையது. The other one all related to man. மற்ற அனைத்துமே சக மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. So the first commandment related to man, மனிதர்கள் சம்பந்தப்பட்ட முதல் கட்டளையே is honor your parents. உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதுதான். And we saw Deuteronomy 5:16 last week. கடந்த வாரம் உபாகமம் 5:16 பார்த்தோம். When you honor your parents, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணும்போது everything will go well with you. எல்லாமே உங்களுக்கு நன்றாய் இருக்கும். Also in the New Testament, அதோடு புதிய ஏற்பாட்டிலும் Ephesians 6:1 and 2 says எபேசியர் 6:1-2 சொல்லுகிறது, that this is the commandment that comes with a promise. இதுதான் வாக்குத்தத்தத்தோடு கூட வருகிற ஒரு கட்டளையாய் இருக்கிறது. A blessing that is tagged with this commandment. இந்த கட்டளையோடு கூட ஒரு ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டு இருக்கிறது. So this is a simple trick. இது ஒரு எளிய யுக்திதான். As long as we learn how to honor our parents, பெற்றோர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று அறிந்திருக்கிற வரையில், or grandparents, அல்லது தாத்தா பாட்டிகளை கனம் பண்ணும்போது, or elders, மூப்பர்களை கனம் பண்ணினாலும் சரி, everything will follow automatically. எல்லாமே தானாய் அதது நடக்க வேண்டிய விதமாய் நடக்கும். So let me go to two practical things. இரண்டு நடைமுறை குகந்த காரியங்களை சொல்லுகிறேன். In those days, அந்த நாட்களில் we used to have something called as mat pie. பாயின்னு ஒன்னு வீட்ல இருக்குங்க. So when people come, யார் வீட்டுக்கு வந்தாலும் everybody will be seated in the house. எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து இருப்பார்கள். During birthday parties or any other function, பிறந்த நாள் விருந்து போன்ற எந்த ஒரு சிறப்பு வைபவத்தின் போதும் வருவார்கள். slowly more and more relatives will start coming. கொஞ்சம் கொஞ்சமாய் சொந்தக்காரர்கள் வரத்து அதிகரிக்கும். So the rule of thumb is, அங்கவே அங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய சட்டம் என்னவென்றால், the youngest will get up out of their seat and go sit in the pie. வீட்டிலேயே இருக்கிற கடைசி பிள்ளை எழுந்து போய் கீழ இருக்கிற பாயிலே உட்கார வேண்டும். Since I was the youngest in my house, எங்க வீட்டிலேயே நான் தான் கடைக்குட்டியா I இருந்தபடியால் will usually be sitting on the pie. பொதுவாக
பொதுவாக நான் தான் அந்த பாயில உட்கார்ந்திருப்பேன். Then as more relatives come, அதிக சொந்தக்காரர்கள் வர வர one after the other in the hierarchy of the age, வயதிலே அடுத்தடுத்து குறைந்திருக்கிறவர்கள் ஒருவராக will slowly get up and go and sit down. மெதுவாக எழுந்து போய் கீழே பாயில் உட்கார்வார்கள். Sometimes I even seen my mom come and sit on the mat. சில நேரங்களில் எங்க அம்மாவே வந்து பாயில கீழே உட்கார்றத பார்த்திருக்கிறேன். Why I am saying this is, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், this is the way we will honor our elders. இந்த விதமாகத்தான் பெரியவர்களை கனம் பண்ணுவோம். Because nowadays, ஏனென்றால் இந்த நாட்களில் பார்த்தால், when you see there is a party ஒரு விருந்து கொண்டாட்டம் வந்து விட்டாலே or some gathering, அல்லது கூடி வரவு இருந்தாலே we see a lot of the older people getting up and giving up their seat. வயசானவங்க தான் எழுந்து வரவர்களுக்கு இருக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். The first practical application I would say, நடைமுறையில் கைக்குழுவதற்கு உகந்த முதல் அனுகூலத்தை சொல்லுவேன். giving up your seat for some elders. வருகிற பெரியவர் ஒருவருக்கு உங்களுடைய இடத்தை உட்கார கொடுப்பது பெரிய விஷயங்க. I'm not talking about elders like who are 70 or 80 or 90 years old. 70 80 90 வயது உள்ள பெரியவர்களை குறித்து நான் பேசவில்லை. Even if the person who comes is only like 5 or 10 years older than you, வீட்டுக்கு வருகிற விருந்தாளி உங்களை விட 5 10 வயது பெரியவராக இருந்தா கூட சரி. the principle that was taught in my family and many other families too, என்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல அநேக வீட்டில் குடும்பத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் நல்ல ஒரு கொள்கை என்னவென்றால், the youngest will get up and give their seat away. வீட்டில் இருக்கிறதுலயே இளையவர்கள் எழுந்து அவர்களுக்கு இருக்கை கொடுக்க You might be வேண்டும். wondering what sister is talking all like this. என்ன சகோதரி இதெல்லாம் பேசுறாங்களே நீங்க யோசிக்கலாம். These are simple things we'll honor people. இவைகள் எல்லாம் மக்களை நாம் கனம் பண்ணுவதற்கு உகந்த எளிய வழிமுறைகள் தானே. I have seen even now, இப்பொழுது கூட நான் பார்த்திருக்கிறேன். my mother, எங்க அம்மா even when people come into a party or a gathering, யாராவது எங்க வீட்ல ஒரு விருந்துக்கோ ஒரு கூடி உறவுக்கோ வந்து விட்டால் if they don't have a seat, அவங்களுக்கு இடம் இல்லையா உட்கார, I've seen her get up and give away her seat to them. எங்க அம்மா எழுந்து அவர்கள் இடத்தை அவளுக்கு உட்கார கொடுக்கிறதை பார்த்திருக்கிறேன். The worst part is, இதுல என்ன மோசம்னா, some young people thank her and they go and sit in her seat. ரொம்ப வயசுல குறைஞ்ச இள வயசுல இருக்கிறவங்க எங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லி போய் அவங்க கொடுத்த இடத்துல உட்கார்ந்துருவாங்க They பாருங்க. don't even know that they are the ones who has to honor my mom. வர சின்ன வயசுல இருக்கிற அவங்க தான் எங்க அம்மாவை கனம் பண்ற ஒரு யுக்தி கூட உங்களுக்கு மரியாதை கூட உங்களுக்கு தெரியறது இல்ல. I want to challenge everyone. ஒவ்வொருவருக்கு ஒரு சவால். See, this obey your parents or honor your father and mother is not only for the little children. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று இருக்கிற இந்த கட்டளை வெறும் சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரம் உரியதல்ல. It's for people who is 30 or 40 or 50 or even 60 year old. 30 40 50 ஏன் 60 வயதுள்ள பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்கும் பொருந்தும். There's no age limit to that. இதிலே வயது வரம்பு என்று ஒன்று இல்லையே. It is the heart matter. எல்லாமே இருதயம் சம்பந்தப்பட்டது. When you see your parents, உங்கள் பெற்றோரை நீங்கள் பார்க்கும்போதே, your uncles and aunts, உங்களுடைய மாமா அத்தைகள் or வந்தால், even some elder people, ஏன் சில வயது உயர்ந்த பெரியவர்கள் வந்தால் கூட சரிங்க, you will get up and give your seat to them. நீங்க எழுந்து உங்க இடத்தை அவங்களுக்கு உட்கார கொடுக்கணும். We want to encourage the spirit of honor to come and dominate our church. இப்படிப்பட்ட கனம் பண்ணுகிற ஆவி நம்முடைய திருச்சபையை மேலாதிக்கம் செலுத்த ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். Because that nowadays the trend is, இந்த நாட்களில் ஒரு யுத்தி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, nobody wants to honor anyone else. யாருமே மற்றவர்களை கனம் பண்ண விரும்புறதே இல்ல. They want to be honored. அவர்கள் கனம் பண்ணப்பட விரும்புகிறார்கள் I அவ்வளவுதான். want to challenge our congregation. நம்முடைய சபையாருக்கு ஒரு அறைகூவல் விடுகிறேன். I know most of you know what I'm saying. நான் சொல்லுகிற கருத்து உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் Most of you also follow what I'm saying. நான் சொல்லுகிறதை அதிகமானவர்கள் கடைபிடிக்கிறவும் செய்கிறீர்கள். But for some of you, ஆனாலும் ஒரு சிலருக்காக, if nobody had taught you this in your family, உங்க குடும்பத்துல யாருமே இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்ததில்லை I என்றால், want to tell it to you. உங்களுக்கு நான் அதை சொல்லி Because கொடுக்கிறேன். if I don't give my seat, ஏன் நான் என் இடத்தை ஒருவருக்கு கொடுக்க எழும்பவில்லை என்றால், தூரத்துல இருந்து எங்க அம்மா ஒரு கண்ணு ஒரே ஒரு பார்வை விடுவாங்க, அவ்வளவுதான், உடனே எழும்பி கீழே உட்கார்ந்துருவோம். My mom and my grandfather used to taught us so many principles. இப்படி வாழ்க்கைக்கு உகந்த சில வழிமுறையின் வரவுகளை எங்க தாத்தாவும் அம்மாவும் அதிகமா சொல்லி கொடுத்திருக்காங்க. Take pleasure in honoring people. மற்றவர்களை கனம் பண்ணுவதிலே பேரின்பம் காண வேண்டும். Hallelujah. Hallelujah. So the second practical application we can follow, நடைமுறையிலே பின்பற்றுவதற்கு உகந்த இரண்டாவது அனுகூலம் how do என்னவென்றால், you honor your parents, your grandparents or elders? உங்க வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் பெரியவர்கள் தாத்தா பாட்டி எப்படி நீங்க கனம் பண்ணணும்? Appreciate them by giving them some gifts. அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து மெச்சிக்கொள்வதன் மூலம் செய்யலாம். Not every day, தினமும் செய்ய முடியாது. during the birthdays or during Christmas or whenever you can. ஆனால் பிறந்த நாட்கள், கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகை கூடுமான நாட்களிலே செய்யலாம். Nowadays greeting cards are extinct. இந்த நாட்களிலே வாழ்த்து மடல் கொடுக்கும் பழக்கம் மறைந்தே விட்டது. But you can take a piece of paper. நீங்க ஒரு துண்டு காகிதத்தை எடுக்கலாம். Just write them how much you'll appreciate them. எவ்வளவாய் அவர்களை பாராட்டுகின்ற எழுதுங்கள். Give it to them. அதை உங்களுக்கு வாழ்த்தா கொடுங்க. Because, shall I tell you? உங்களுக்கு ஒன்றை சொல்லலாமா? Your parents, they don't need any monetary or big gift
gift from you. உங்களிடமிருந்து உங்கள் பெற்றோர்களுக்கு பண உதவி போன்ற பெரிய பெரிய வெகுமதி ஒன்றும் வேண்டியதில்லைங்க All உங்களுக்கு. they want is your appreciation and your heart. இதயபூர்வமாய் நீங்கள் அவர்களை மெச்சிக்கொள்கிற ஒரு பாராட்டுதல் மட்டும்தான் அவர்களுக்கு வேண்டும். I never miss to send gifts to my mom or my in-laws. என்னுடைய அம்மாவுக்கோ என்னுடைய மாமனார் மாமியாருக்கோ நான் வெகுமதி கொடுக்கிறதை தவறவிட்டதே இல்லை. Even this month my mom celebrated her birthday. இந்த மாதம் என்னுடைய அம்மா பிறந்தநாள் கூட கொண்டாடினார்கள். I sent her a surprise gift. நான் அவளுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு அனுப்பினேன். She was so happy. அப்படியே சந்தோஷப்பட்டுட்டாங்க. Even my mother-in-law, father-in-law. என்னுடைய மாமனார் மாமியாரும் அப்படித்தான். I keep giving them little things. நான் சின்ன சின்ன பொருட்களை அன்பளிப்பாய் கொடுத்து கொண்டே இருப்பேன். My mother-in-law, she likes flowers. என்னுடைய மாமியாருக்கு நல்ல பூக்கள் பிடிக்கும். I give her flowers. நல்ல மலர்கொத்து கொடுப்பேன். My father-in-law, he likes kaadai. என்னுடைய மாமனாருக்கு காடைகள் தான் பிடிக்கும். So I cook special kaadai fry for him and I send it to him. ஆகவே அவர்களுக்காக விசேஷமாக காடை பொரியல் வறுத்து கொடுத்து அனுப்புவேன். Some people think, சிலர் நினைப்பார்கள், oh, now I don't have any money. இப்போ என் கையில பணமே இல்லையே. Once I earn and I get a lot of money, சம்பாதிச்சு நிறைய பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் I will definitely take care of you. நிச்சயமா உங்களை பாத்துப்பங்க. Oh, that's all just an excuse. அதெல்லாம் சாக்கு போக்கு தாங்க. That's an excuse. அது நீங்க சொல்ற சாக்கு போக்கு தான். Because in 22nd Samuel, ஏன் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் David is a fugitive. தாவீது அகதியாய் இருக்கிறார். He did not have any money. அவர் கைவசம் ஒரு நயா பைசா He இல்லை. could have easily said, எளிதாய் சொல்லி oh, இருந்திருக்கலாம். once I go to the palace, அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் Mama, Papa, I'll take care of you. அம்மா அப்பா உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். Till then you do whatever you want. அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி முடியுமோ இருந்துக்கிடுங்க. I can't even inquire of you. என்னால உங்களை வந்து விசாரிக்க கூட முடியாதுங்க. That was not his thought. அது அவருடைய எண்ணமா இல்லையே. He honored his parents. அவர் தன் பெற்றோர்களை கனம் பண்ணினார். What did he do? என்ன செய்தார்? He didn't take his parents to some shepherd boy பெற்றோர்களை எங்கேயோ ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறல. or a farmer. அல்லது ஒரு விவசாயி கிட்ட விட்டுறல. He took it to the king of Moab. மோவாபின் ராஜாவிடம் அழைத்து சென்றார். Even when he was a fugitive running without any food, அவரே உணவின்றி அகதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் நாட்களிலும் he thought about them அவர்கள் நலனை நினைத்தாரே. and their welfare. அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டாரே. He made sure that they're well taken care of. அவர்கள் நன்கு கவனித்துக் கொள்ளப்படுகிறதிலே கவனமாய் இருந்தார். Just imagine how well king of Moab would have taken care of them. மோவாப் ராஜா தாவீதின் பெற்றோரை எவ்வளவு சிறப்பாய் கவனித்திருப்பார்னு யோசித்து பாருங்க. It's the heart matter. எல்லாமே இருதயத்துல தாங்க இருக்கு. He honored his parents. அவர் தன் பெற்றோரை கனம் பண்ணினார். And that is why the Lord was able to tell, அதனால் தான் கர்த்தரால் அப்படி சொல்ல முடிந்தது. David is a man after my own heart. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்றாரே. My dear young man, young woman, என் அன்பு வாலிபனே வாலிப தங்கையே, you might be 40-50 old. நீங்கள் 40-50 வயதில் இருக்கலாம். Take time to appreciate your parents. நேரம் எடுத்து உங்கள் பெற்றோர்களை மெச்சிக்கொள்ளுங்கள். Grandparents, தாத்தா பாட்டிகளா, elders in your family, உங்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்களா, give them some notes. அவங்களுக்கு சில குறிப்புகளை கொடுங்கள். Express how much you honor them. நீங்க எவ்வளவு அவங்களை கனம் பண்றீங்கன்னு வெளிப்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. I think I'll stop with that now இதோடு இதோடு நிறுத்துகிறேன். because I'm going to the second point. இரண்டாம் குறிப்புக்குள் இப்பொழுது வருகிறேன். Are you all happy today? இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? Because God wants to call every one of us the man or the woman after his own heart. தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்தின் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷி என்று சொல்ல விரும்புகிறார். God wants to do so much in this world. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அதிகமாய் செய்ய விரும்புகிறார். He is looking for David. அவர் தாவீதுகளை தேடுகிறார். That is why he has chosen you. அதனால் தான் உங்களை தெரிந்து கொண்டார். The last portion of that verse says, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, David can do all that I will or desire. தாவீது நான் விரும்புகிற எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்வான். God was able to trust David. தேவனால் தாவீதை நம்ப முடிந்தது பாருங்கள். God knew that David will honor the people. தாவீது ஜனங்களை கனம் பண்ணுவார் என்று தேவன் அறிந்திருந்தார். God wants to trust you and me. உங்களையும் என்னையும் தேவன் நம்ப விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. So the second point is, இரண்டாம் குறிப்பு என்னவென்றால், honor God's anointed. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ண வேண்டும். What does the word honor mean? கனம் என்றால் என்ன? Value, மதிப்பு கொடுத்தல், respect, நல்ல மரியாதை செலுத்துதல், esteem their company, அவர்களோடு இருப்பதை பெருமேன்மையாய் கருதுதல், esteem their presence, அவர்களுடைய சமூகத்தையே வாஞ்சித்து உயர்வாய் கருதுதல். you enjoy them. நீங்கள் அவர்களை அனுபவித்து ரசிக்க மகிழ வேண்டும். That's what honor means. கனம் என்றாலே அதுதாங்க. Shall we quickly go and read a few verses? சீக்கிரமாய் சில வசனங்களை படிப்போம். I'm going to read again from the Message translation. மறுபடியும் மெசேஜ் மொழிபெயர்ப்பிலிருந்தே படிக்கிறேன். 1 Samuel chapter 26 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் verses 9 and 11. 9-11 வசனங்கள். But David said to Abishai, don't you dare hurt him who could lay a hand on God's anointed and even think of getting away with it. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். The 11th verse says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, but God forbid that I should lay a finger on God's anointed. நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல்
என் விரலை கூட போடாதபடிக்கு தேவன் என்னை தடுத்தாட்கொண்டு காக்க கடவர். One more verse. இன்னும் ஒரு வசனம். 2 Samuel chapter 1. 2 சாமுவேல் முதலாம் அதிகாரம் Verse number 14. 14ஆம் வசனம். David is looking at the Amalekite and he's asking this question. தாவீது அந்த அமலேக்கியனை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் Do பாருங்கள். you mean to say, said David, that you weren't afraid to up and kill God's anointed? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ஒரு ராஜாவை நீ எழுந்து வெட்டுவதற்கு பயமில்லாமல் துணிந்து செய்தேன் என்றா சொல்லுகிறாய்? See, in this verses we read, இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? the people around him were trying to hurt King Saul. இங்கே சவுல் ராஜாவை சுற்றியிருந்த ஜனங்கள் அவரை காயப்படுத்த வெட்ட துணிகிறார்கள். Saul is the Lord's anointed. ஆனால் சவுலோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். But David is actually defending Saul. உண்மையிலேயே இங்க தாவீது சவுலுக்கு பாதுகாப்பாய் தான் வருகிறார். David is in fact honoring Saul. உண்மையிலேயே தாவீது சவுலை கனம் பண்ணுகிறார் என்று தான் சொல்ல The வேண்டும். only reason that he honored Saul அவர் சவுலை கனம் பண்ணுவதற்கு ஒரே காரணம் is because Saul was the Lord's anointed. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததற்கு மட்டுமே ஆகும். See, nowadays இந்த நாட்களில் பாருங்கள், the trend to honor someone is ஒருவரை கனம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாணியை கையாள்கிறார்கள். they honor based on the performance. அவர்களுடைய செயல்திறனை அடிப்படையாய் கொண்டு கனம் பண்ணுவார்கள். People see someone, ஒருவரை பார்த்து விட்டால் they see if they deserve to be honored. இவங்க கனம் பண்றதுக்கு தகுதியானவங்க தானான்னு பார்ப்பாங்க. Only when in their mind they feel they are deserved, அவங்க மனசுல இவங்க இதுக்கு தகுதியானவங்க தான் நினைச்சாதான் then they give the honor. அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கனம் கொடுப்பாங்க. Let me ask you a question. நான் ஒரு கேள்வி கேட்கவா? Was Saul a person who deserved to be honored? இப்படி கனம் பண்ணுவதற்கு சவுல் தகுதியானவர் தானா? Absolutely not. கொஞ்சம் கூட கிடையாதுங்க. Absolutely not. சுத்தமா அதுக்கு தகுதி He இல்லாதவர். was so violent, அவர் அவ்வளவு வன்முறையாளன், so wicked, கொடிய துஷ்டன், so nasty. ரொம்ப மோசமானவன். There was nothing good we can see in Saul. சவுலுக்குள்ளே நல்லதென்று சொல்லி பார்க்க ஒன்றுமில்லை. But the only attribute that Saul had, ஆனால் சவுலுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பாராட்டுவதற்குரிய காரியம், that he was the Lord's anointed. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ன்றது மட்டும்தான். The world trend is இன்றைய உலகம் கையாளுகிற பாணி என்ன? give deposit honor only when it is deserved. தகுதியுள்ளவர்களுக்கு மாத்திரமே கனம் கொடுக்க வேண்டும். But what does the Bible say in Psalm 105 verse 15? 105ஆம் சங்கீதத்தின் 15ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? Don't you dare lay a hand on my anointed, don't hurt a hair on the heads of my prophets. நான் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் என் தீர்க்கதரிசிகள் மேல் கை போடாமலும் இருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, if they are anointed by me, அவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார்களானால் dare not touch them. அவர்களை தொட துணியாதீர்கள். Honor them. அவர்களை கனம் பண்ணுங்கள். Respect them. அவர்களை மதியுங்கள். David was very careful. தாவீது ரொம்ப கவனமாயிருந்தார். That's why I admire David. அதனால தான் தாவீதை எப்படியே மெச்சிக்கொள்கிறேன். He was a man of principles. அவர் கொள்கைவாதி. He knew that Saul was bad, சவுல் மோசமானவர் என்று அவருக்கு தெரியும். but he knew he was anointed. ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தாரே. He knew even though Saul was anointed, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட Saul is still a human, சவுல் என்னன்னாலும் ஒரு மனுஷன் தான் அவருக்கு தெரியும். living in the flesh. மாம்சத்தில் தானே இன்னும் இருக்கிறார். He is prone to making mistakes. அவர் தவறு செய்வதற்கு ஏதுவானவர் தானே. But who am I to judge him? அவரை நியாயம் தீர்க்க நான் யார் எம்மாத்திரம்? That is why he chose to respect and honor Saul. அதனால் தான் சவுலை மதித்து கனம் பண்ணவே தெரிந்து கொண்டார். Hallelujah. ஹல்லேலூயா. What happens when we dishonor God's anointed? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் கனவீனம் பண்ணும்போது என்ன நடக்கும்? Even last week I said the consequences of dishonor. கனவீனம் பண்ணுகிறதின் விபரீத விளைவுகளை கடந்த வாரமும் குறிப்பிட்டேன். That is from the life of Eli. அது ஏலியின் வாழ்க்கையிலிருந்து மேற்கோள் காட்டினேன். Now we are going to go to the New Testament இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் பக்கங்களுக்கு வருவோம். and learn from a principle of what happens when we dishonor. நாம் கனவீனம் பண்ணினால் என்ன நடக்கும் என்பதை ஒரு சரியான விதிமுறையின் அடிப்படையில் கற்றுக்கொள்வோம். When we dishonor, நாம் கனவீனம் பண்ணும்போது we are actually stopping God's blessings. உண்மையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து You may நிறுத்துகிறோம். be wondering, is it true? இது உண்மையா? நீங்க ஆச்சரியப்படலாங்க. Yes, I will show it from the scriptures. வேதத்திலிருந்தே உங்களுக்கு நான் அதை காண்பிக்கிறேன் Let's பாருங்கள். turn our Bibles to Mark chapter 6. மார்க்கு 6ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். In Mark chapter 5, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் we already meditated that chapter a few months ago. சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த முழு அதிகாரத்தையும் அற்புதமாய் தியானித்தோம். There are 3 miracles. 3 அற்புதங்களை பார்க்கிறோம். Jesus did a great miracle of casting
casting the unclean spirit. அசுத்த ஆவிகளை துரத்தி மிகப்பெரிய அற்புதத்தை இயேசு செய்தார். Then on his way to the Jairus home, எவ்விரு வீட்டுக்கு போகும் வழியில் தானே the woman with the issue of blood, she received a healing. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆரோக்கிய சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். And then the Jairus daughter, அடுத்து எவ்விருவின் மகள், God raised her from the dead. மரித்த நிலையில் இருந்த மகளை தேவன் உயிரோடு Such எழுப்பினார். powerful ministry in chapter 5. 5ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு வல்லமை நிறைந்த ஊழியம் நிறைவேறுகிறது. Now we are going to read some verses from verses 1 to 6. இப்பொழுது மார்க் 6:1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை படிப்போம். I will read here and there. நான் இங்கும் அங்குமாக படிப்பேன். So verse number 1 says, முதல் வசனம் சொல்லுகிறது, he left there and returned to his hometown. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தம்முடைய சொந்த ஊருக்கு வந்தார். On the Sabbath he gave a lecture in the meeting place. ஓய்வு நாளான போது அவர்கள் கூடி வருகிற ஜெபாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணினார். The Message translation says, மெசேஜ் மொழியாக்கம் சொல்லுகிறது, he made a real hit, impressing everyone, and everyone were wondering what kind of wisdom that Jesus had. உண்மையாகவே கூடி வந்திருந்த அனைவருமே அப்படியே மெய் மறந்து சொக்கி போகக்கூடிய அளவுக்கு இயேசுவான ஒரு வாய் திறந்து பேசின ஞானம் அவர்களை வெகுவாய் பாதித்து விட்டதா. So he says he's returning to his hometown. அவர் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் என்று பார்க்கிறோம். So just like Neeraj Chopra, நீரஜ் சோப்ராவை போலவே there was a very grand welcome to Neeraj Chopra. நீரஜ் சோப்ரா தாயகம் வந்த பொழுது எவ்வளவு கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. Jesus has just raised a girl from the dead. மரித்த ஒரு மகளை இயேசு உயிரோடு எழுப்பி இருக்கிறார். Let's see what is happening in his life now. இப்பொழுது இயேசுவின் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. So Jesus is coming back to his hometown. இயேசு இப்பொழுது சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார். Coming with his disciples. சீஷர்களோடு கூட வருகிறார். So there would have been some kind of a welcome party. நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பு விருந்து இருந்திருக்கும். A grand celebration. மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இருந்திருக்கும். Everybody should have come outside to the road. நிறைய பேர் அப்படியே இருந்து சாலைக்கு வெளியே வந்து And வரவேற்றிருப்பார்கள். they should have welcomed him. வந்த இயேசுவை வாழ்த்தி Oh, வரவேற்றிருந்திருப்பார்கள். he's a son of God. அவர் தேவ திருக்குமாரன் அல்லவா? A great miracle worker. மிகப்பெரிய அற்புதங்களின் நாயகன் அல்லவா? Such a wise person. மிகவும் ஞானி. They all would have cheered him up. எல்லாரும் அப்படியே உற்சாகப்படுத்தி இருப்பாங்க. Did it happen like that? அப்படி நடந்துச்சா? Absolutely not. கொஞ்சம் கூட நடக்கல. Let's read in verse number 3. மூன்றாம் வசனத்தை படிப்போம். But in the next breath they were cutting him down. அடுத்த நிமிஷமே அவரை அப்படியே வார்த்தைகளால் சுக்குநூறாய் நொறுக்கினார்கள். What did they say? என்ன சொல்றாங்க? He's just a carpenter, Mary's boy. இவன் என்னங்க மரியாள் பெற்றெடுத்த ஒரு சாதாரண தச்சன் தானே. We have known him since he was a kid. அவன் பிறந்ததிலிருந்தே இருந்தே நமக்கு தான் தெரியுமே. They tripped over what little they knew about him and fell sprawling and they never got any further. தங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு இயேசுவின் மேன்மையை கொஞ்சம் கூட உணராதவர்களாக அப்படியே அவரை அவதூறாய் தரம் தாழ்த்தி விட்டார்கள். Let's stop with this verse. இந்த வசனத்தோடு நிறுத்திக் கொள்வோம். See the way they are addressing him. இயேசு அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. In Matthew they called him as a carpenter's boy. மத்தேயுவில் தச்சனுடைய குமாரன் என்றார்கள். But in Mark is writing, மார்க் எழுதுகிறார், they're calling him as Mary's boy. இயேசுவை மரியாளுடைய குமாரன்னு சொல்றாங்க. See, in those days அந்த நாட்களிலே பார்த்தால் people were usually recognized by the lineage of their father. பொதுவாகவே தகப்பனுடைய வம்சத்தை வைத்துதான் ஒருவரை அடையாளம் காட்டுவார்கள். Only when things are very bad, காரியங்கள் ரொம்ப மோசமா இருந்தா மட்டும்தான் they will address by the mother's name. அம்மாவுடைய பேரை சொல்லி வம்சத்தை குறிப்பிடுவார்கள். They all know who Joseph was. யோசேப்பு யார் என்று எல்லாருக்கும் தெரியும். But they did not say Joseph's boy. அப்படி இருந்து இவன் யோசேப்பின் குமாரன் அவங்க சொல்லலையே. They said Mary's boy. இவன் மரியாளின் குமாரன் அல்லவா? That is very 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 disrespectful. அது மிக மிக அவமதிக்கக்கூடிய இழிவான ஒரு வார்த்தை. They are just insulting him in front of everybody. எல்லாருக்கும் முன்னால இயேசுவை மிகவும் கேவலமாய் அவமதித்தார்கள். And then the next thing they are saying is, அடுத்து சொல்ற விஷயம் பாருங்க. oh, we have known him since he was a kid. அவன் சின்ன பையனா இருந்த போது எங்களுக்கு தெரியுமே. Familiarity. அவங்க ரொம்ப பரிச்சயமான பழகி போன நிலை. Because they were very familiar with him. இயேசுவை ரொம்ப பழகி போன ஒரு தன்மை. They are not able to accept him or honor him as the anointed. அதனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேன்மைக்குரியவராய் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கனம் பண்ணவும் இல்லை. The next two verses are very sad. அடுத்த ரெண்டு வசனங்கள் ரொம்ப கேட்கிறதுக்கே துக்கமா இருக்கு. Verses 5 and 6 it says, 5-6 வசனங்கள் சொல்லுகின்றன. now he could not do any mighty work there. இப்பொழுது அங்கே அவரால் எந்த ஒரு பலத்த செய்கையையும் செய்ய கூடாமற் போயிற்று. See, I like this particular word here. இந்த குறிப்பிட்ட வார்த்தை எனக்கு இங்கே மிகவும் பிடித்திருக்கிறது. It says Jesus could not do. இயேசுவால் செய்ய கூடாமல் போய்விட்டது. Jesus did not say he would not do. நான் செய்ய மாட்டேன் என்று இயேசு சொல்லவில்லை. Jesus did not say I cannot do. என்னால செய்ய முடியாது என்று இயேசு சொல்லவில்லை. He says I could not do. என்னால செய்ய கூடவில்லை, முடியவில்லை. Do you understand? உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு செய்ய ஆசை, என்னால செய்ய முடியும்,
எனக்கு அவங்க என்ன அவதூறாக பேசுனதுனால அவங்கள பழி வாங்கிட்டு அவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு நான் போல, அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறபடியால் அவங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு எனக்கு ஆசை, ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. I really want to do something for them. உண்மையாகவே அவர்களுக்காக ஏதாயிலும் ஒரு அற்புதம் செய்ய நான் விரும்புகிறேன். Even though they insulted me, அவர்கள் என்னை அவமதித்து இழிவுபடுத்தி இருந்தாலும் கூட I am சரி, not taking any revenge. நான் ஒன்றும் பழி வாங்கணும்னு நினைக்கலங்க. I want to bless them. நான் அவர்களை ஆசீர்வதிக்க துடிக்கிறேன். My power is flowing out of my body. என்னுடைய வல்லமை என் சரீரத்திலிருந்து பிரவாகித்துக் கொண்டே இருக்கிறது. Just like how that woman with the issue of blood, she received the touch. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னை தொட்டு அற்புத ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டது போலவேதான், Because she honored me, அவர்கள் என்னை கனமண்ணினபடியினால் my power was able to flow into her body. என்னுடைய வல்லமை அவர்கள் சரீரத்துக்குள்ளாக ஊடுருவி It பாய was able to முடிந்தது. touch and heal her. அது அவர்களை தொட்டு சுகமாக்கக்கூடியதா இருந்தது. I want to bless my people. அதுபோல் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். I want to bless all those wonderful people standing here. இங்கே நின்று கொண்டிருக்கிற அற்புதமான அருமையான இந்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். But because of the dishonor, ஆனால் இந்த கனவீனத்தின் நிமித்தம் they are stopping my blessing. என் ஆசீர்வாதத்தை அவர்களே தடுத்து They are நிறுத்துகிறார்களே. stopping the flow of the blessing of God. தேவ ஆசீர்வாதத்தின் பிரவாகத்தை அவர்கள் தடுத்து He நிறுத்துகிறார்கள். feels so sad. அவர் ரொம்ப The துக்கப்படுகிறார். Bible says வேதம் சொல்லுகிறது, he marveled at their unbelief. அவர்கள் அவிசுவாசத்தை கண்டவர் He is so ஆச்சரியப்பட்டார். surprised. அவர் அவ்வளவு My வியப்படைகிறார். dear wonderful people, என கண்பானவர்களே, did you not know I just did great miracles? இவ்வளவு பெரிய அற்புதங்களை இப்பதானே செய்து வந்திருக்கிறேன் Why தெரியாதா? are you disrespecting me? நீங்கள் ஏன் என்னை அவமதிக்கிறீர்கள்? I want to release the blessings to you. அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் கட்டவிழ்க்க விரும்புகிறேன். Just like Jacob, யாக்கோபை போலவே when he had an open heaven encounter, திறந்த வானத்தால் சந்திக்கப்பட்ட போது the blessings were easily flowing up and down. ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில மேலும் கீழுமாய் தானாய் சொரிந்து God கொண்டிருந்தன. wants the blessings to flow in our life like நம்முடைய that. வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தங்குதடையின்றி பாய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். But this dishonor, ஆனால் இந்த கனவீனமோ it is so powerful. அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது It என்றால் is able to even prevent the miracles of God. தேவனுடைய அற்புதங்களையே தடுத்து நிறுத்தக்கூடிய அபாயமானவைகள். If we harbor dishonor, ஆம், நாம் இந்த கனவீனத்தை நமக்குள் வைத்திருந்தால் we are stopping the blessings from flowing easily. ஆசீர்வாதங்கள் தங்குதடையின்றி பாயக்கூடாதபடி நாம் தடுக்கிறோம். That is why I want to say, அதனால் தான் சொல்ல விரும்புகிறேன், dishonor cuts off God's power. கனவீனம் தேவனுடைய வல்லமையை துண்டித்து போடும். Let me repeat that again. திரும்ப சொல்லுகிறேன், Dishonor cuts off God's power. கனவீனம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை இது துண்டித்து விடுகிறது. Let's go and analyze our heart. நாம் போய் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Let's see, are the blessings flowing easily in our life? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எளிதாய் பாய்கிறதா என்று பார்ப்போமே. The blessings of the Lord, are they rich? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் He will ஐஸ்வரியமானவைகள். not add any sorrow to அதனோடு it. அவர் எந்த துக்கத்தையும் கூட்டுவதில்லை. I am not talking delay in the blessings. ஆசீர்வாதங்கள் தாமதமாவதை குறித்து நான் பேசவில்லை. I am telling when blessings come, ஆசீர்வாதங்கள் வரும்போது பாருங்கள், oh, there will be the hand of the Lord, you will be able to experience it. அதிலே கர்த்தருடைய கரத்தின் மேன்மையை உங்களால் அனுபவிக்க முடியும். But sometimes ஆனால் சில வேளைகளில் it looks like we are getting the blessing, வரும்போது ஆசீர்வாதம் வர but மாதிரி there is இருக்கும். something that is stopping that. ஆனா ஏதோ ஒரு அதை தடுக்கிற மாதிரி இருக்கும். Let's go analyze. நாம் போய் ஆராய்ந்து Is பார்ப்போம். there anything in me என்னிலே ஏதாகிலும் ஒன்றுண்டோ that is stopping the blessing of God? தேவ ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறதோ? If there is any dishonor in me, எனக்குள் ஏதாகிலும் ஒரு கனவீனம் இருந்து have I allowed the dishonoring spirit in me? கனவீனப்படுத்துகிற ஆவி எனக்குள் நான் இடம் கொடுத்திருக்கிறேனோ? It's because Satan is a very tricky fellow. சாத்தான் மிகவும் தந்திரமுள்ள சூதுவாதி உள்ளவன். He knows. அவனுக்கு ஒன்னு தெரியும். When we honor God's people, நாம் தேவ ஜனங்களை கனம் பண்ணும்போது, when we honor our parents, நாம் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுவோமானால், God takes pride in blessing us. நம்மை ஆசீர்வதிப்பதில் தேவன் பெருமிதம் கொள்வார். God அவருக்கு takes தெரியும். pleasure in blessing us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே பேரின்பம் 1 Samuel காண்பார். 2 chapter 30 verse says, 1 சாமுவேல் 2:30 சொல்லுகிறது, I will honor those who honor me. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். How much of a blessings we'll get if God's honor is upon us? தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் மீது இருக்குமானால் எவ்வளவு கனத்தை நாம் பெற்றுக்கொள்ள That is the முடியும். basic principle. அதுதான் அடிப்படை கொள்கை. But the devil wants to stop us from receiving the blessings. பொல்லாத பிசாசு நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாது என்று நம்மை தடுக்கவே So he'll come and முயற்சிக்கிறான். whisper lies into அதனால தான் us. அந்த காதுகளுக்குள் பொய்களை Oh, ஓதுவான். you don't have to give them their extra seat. நீங்க ஒண்ணு அவங்களுக்கு அந்த கூடுதல் இருக்கை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லங்க. Why do you have to get up and give up your seat? நீங்க ஏன் எழுந்து உங்க இடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? You have to stand in that meeting for such a long time. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த கூட்டத்துல நீங்க நிக்க வேண்டியதா You இருக்கும். came first. நீங்க தான முதல்ல வந்தீங்க. You sit in your seat. நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்துட்டே இருங்க. You be proud. நீங்க பெருமையோட இருங்க. Don't be humble. நீங்க ஒண்ணும் தாழ்த்த வேண்டிய You அவசியம் don't இல்ல. have to honor such people. அப்படிப்பட்டவங்கள எல்லாம் நீங்க கனம் பண்ண வேண்டிய அவசியம் See, இல்லங்க. the devil whispers lies into us. பொல்லாத பிசாசு இப்படி உங்க இதயங்களுக்குள் செவிகளுக்குள் Oh, you பொய்களை are a great ஓதுவான். person. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. You don't have to be humble. நீங்க ஒண்ணும் தாழ்மையா இருக்கணும்ன்ற அவசியம் Or இல்லங்க. he will whisper selfishness into us. இல்லாவிட்டால் சுயநலத்தை நமக்குள் ஓதி Why விடுவான். do you have to care for everybody? எல்லாரும் நலனும் நம்ம அக்கறைக்குள்ளவளா Are இருக்கும்போது they coming and inquiring about you? உண்மையிலே வந்து அவங்க உங்களை பத்தி விசாரிக்கறாங்களா என்ன? Are they coming and checking on your well-being? அவங்க வந்து நீங்க எப்படி இருக்கீங்க உங்க நலனை அறிகிறாங்களா Why is என்ன? it always you who is going and asking them how they are
doing? எப்ப பார்த்தாலும் ஏன் நீங்களே போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்? Dishonor them. அவங்கள கனவீனம் பண்ணிருங்க. Be selfish. கண்டுக்காதங்க விட்டுருங்க. Don't go and inquire about them. நீங்க போய் அவங்கள விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. No, we are like David. அப்படி எல்லாம் நாம் தாவீதை போன்றவர்கள். We will go and take care of our parents. நாம் போய் நம்முடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்வோம். We will go and take care of the people around us. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நாம் போய் நிச்சயம் பராமரிப்போம். Whether we have food or not, நமக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, whether we are a fugitive or whether we are still running from cave to cave, நாம் அகதியாக இருக்கிறோமோ இன்னும் கெவி விட்டு அலைந்து ஓடுகிறோமோ, our place is in the palace. நம்முடைய இடம் அரண்மனையில் தான். We are very smart people. நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க. We are not going to allow selfishness. நமக்கு சுயநலத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். We are not going to allow pride. பெருமைக்கு இடம் கொடுப்பதில்லை. Oh, we will reflect the character of Jesus. இயேசுவின் திவ்ய சுபாவத்தை பிரதிபலிப்போம். We will not be arrogant. நாம் முரட்டாட்டு பிடிக்க மாட்டோம். Sometimes the devil will make people very arrogant. சில நேரங்களில் பிசாசு ஜனங்களை மிகவும் ஆணவமுள்ள மாற்றி You விடுவான். know more than Saul. நீங்க சவுலை விட மேலானவங்க. You are more mightier than Saul. நீங்க சவுலை விட பராக்கிரமசாலிங்க. Why can't you go and easily destroy Saul? நீங்க நினைச்சா ஈஸியா போய் சவுலை அழிச்சு போட்டுறலாமே. Who is such a person? அப்படிப்பட்டவங்க யாருங்க? You are highly educated. எவ்வளவு படிச்சவங்க? Oh, you're earning a lot of money. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? Oh, they have to come and bow before you. அவங்க வந்து தாங்க உங்க முன்னால தலை வணங்கி நிக்கணும். That is not the law that works according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படி இந்த பிரமாணம் கை கொடுத்து வேலை செய்வதில்லை. If you want to be great in God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவர்களாய் இருக்க விரும்பினால், if you want to be great in God's kingdom, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவர்களாய் வளர we விரும்பினால், have to be learn to be the servant of all. எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்க பழகிக்கொள்ள That is வேண்டும். the character of Jesus. அதுதான் இயேசுவின் திவ்ய சுபாவம். David was like that. தாவீது அப்படித்தான் இருந்தார். That is why God called him the man after my own heart. அதனால் தான் என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று தேவன் அவரை அழைத்தார். My dear wonderful brother, my dear wonderful sister. எனக்கு அன்பான அற்புத சகோதரனே, அற்புதமான Your சகோதரியே, place is in the palace. உங்களிடம் அரண்மனையில் தான். Right now you might be struggling. இப்போதைக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்க கூடும். Right now you might be going from cave to cave. இந்நேரத்துக்கு நீங்கள் கெவி விட்டு கெவி அலைந்து கொண்டிருக்கலாம். While you're progressing to the palace, நீங்கள் உங்கள் அரண்மனை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் போதே don't forget the principles from the word of God. தேவனுடைய வசனம் வகுத்து கொடுக்கும் கொள்கை விதிமுறைகளை மறந்துவிடக் Honor கூடாது. the people around you. சுற்றி இருக்கிறவர்களை கனம் பண்ண வேண்டும். Take time, take opportunity to honor them. அவர்களை கனம் பண்ணுவதற்கு நேரம் விடுங்கள், வாய்ப்புகளை The devil பயன்படுத்திக் is a கொள்ளுங்கள். liar. பொல்லாத பிசாசு He does பொய்யன். not want us to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட அவன் விரும்பவில்லை. But the word of God is full of promises. தேவனுடைய வசனமோ வாக்குத்தத்தங்கள் நிறைந்தவைகள். Sometimes we might be ignorant. சில நேரங்களில் நாம் அறியாமையில் இருப்போம். Sometimes you might say, சில நேரங்களில் நீங்க oh, I சொல்லலாம், did not know these principles. இந்த கோட்பாடுல எனக்கு தெரியாம I போயிருச்சுங்களே. wish somebody taught me all யாராவது this. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. That is why the Lord is still teaching you. ஆமாங்க, அதனால தாங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி Forget கொடுக்கிறார். about what you did in the past. கடந்த காலத்தில் செய்ததை மறந்து விடுங்கள். From today, இன்று முதல் start adapting to these principles. இந்த கொள்கைகளை கடைபிடிக்க தொடங்குவோம். Allow the Holy Spirit to speak to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விட்டுக் கொடுங்கள். What gift you have to give to some people? நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும்? Ask the Lord. கர்த்தரிடத்தில் கேளுங்க. That's what I do. அதைத்தான் நானும் செய்கிறேன். Sometimes the Holy Spirit will clearly say, சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் give this to வெளிப்படுத்துவார். this person. இதை இவர்களுக்கு வாங்கி கொடு மகளே. I might be wondering why I have to give this. நான் ஏன் இதை உங்களுக்கு கொடுக்கணும் எனக்குள்ளே திகைத்து But when I யோசிப்பேன். obey the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் when I போதுதான் go and give them that gift, நான் போய் அந்த பரிசுகளுக்கு கொடுக்கும் they போதுதான் will be தெரியும். filled with tears. அப்படியே அவங்க கண்ணீரால் Because they வடிவார்கள். will say, சொல்லுவாங்க, this is exactly what I prayed last night. சரியா இதுக்காக தான் நேற்றிரவு ஜெபம் பண்ணினோமா. Now I know my God loves me. இப்பொழுது என் தேவன் என்னை நேசிக்கிறார் நிச்சயமாய் Because no தெரியும். one knew what I prayed. நான் ஜெபம் பண்ணது யாருக்குமே It was a தெரியாது. very simple matter. ஏன் அது சின்ன விஷயம் தான். But my God heard my prayer. ஆனால் என் தேவன் என் ஜெபத்தை கேட்டாரே. And I know He loves me. அவர் என்னை நேசிக்கிறார் எனக்கு Their நிச்சயம் faith தெரியும். just grows immediately. உடனே உங்க விசுவாசம் அப்படியே உச்சியை தொடும். God wants you to become a blessing. நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் Allow the விரும்புகிறார். Holy Spirit to guide you every single step of your day. ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த விட்டுக் கொடுங்கள். What words of appreciation? பாராட்டுகிற வார்த்தைகளா? What gifts you're giving? நீங்கள் என்ன பரிசு கொடுக்க Ask வேண்டும்? the Lord to teach you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க Oh, கேளுங்கள். He wants you to become a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் Because He விரும்புகிறார். says, David, தாவீதே, He does everything that I will. தாவீது நான் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வார். My dear sister, என் அன்பு சகோதரியே, my dear brother, என் அன்பு the சகோதரனே, Lord is waiting for people like you உங்களை போன்றவருடைய வருகைக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். who will do what He wills on this earth. இந்த பூமியிலே அவருக்கு சித்தமானதை யார் We செய்வார்கள்? are His representatives. நாம் அவருடைய பிரதிநிதிகள். He needs us to do His work. அவருடைய வார்த்தையில் கிரியைகளை செய்ய நாம் அவருக்கு But வேண்டும். is He able to trust us? அவர் நம்மை நம்ப முடியுமா? Can we honor the people around நம்மை us? சுற்றி இருக்கிறவர்களால் கனம் பண்ண முடியுமா? Oh, we want the spirit of honor to predominate and dominate our church. கனம் பண்ணுகிற ஆவி நம்முடைய திருச்சபையின் மேல் மேலாதிக்கம் செலுத்தி பிரதானமாய் இருக்க வேண்டும் என்று We விரும்புகிறோம். cancel every spirit of dishonor. கனவீனம் பண்ணுகிற ஆவிகளை அபத்தமாக்குகிறோம். No more in our இனி congregation. நம்முடைய சபையாருக்குள்ள அந்த ஆவிக்கு இடம் இல்லை. No more within the இனி families. குடும்ப உறவுகளுக்குள்ள அதற்கு இடம் இல்லை. Every family, எல்லா குடும்பங்களுமே every individual ஒவ்வொரு will தனிநபரும் be filled with the
spirit of honor. கனம் பண்ணுகிற ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க Because the வேண்டும். Lord wants to bless every one of you. ஏன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். He wants His power to flow through you. அவருடைய வல்லமை உங்கள் மூலம் பிரவாகித்து வெளிப்பட வாஞ்சிக்கிறார். He wants His anointing to flow through you into someone else. உங்கள் மூலம் வேறொருவருக்குள் கர்த்தருடைய அபிஷேகம் பாய்ந்து செல்ல தேவன் திட்டமிட்டு Let இருக்கிறார். not dishonor stop us. இப்படிப்பட்ட கனவீனகிற ஆவி நம்மை தடுத்து விட These are வேண்டாம். all character building principles. இவைகளெல்லாம் நம்முடைய சுபாவத்தை கட்டியெழுப்பும் வளமான While we கோட்பாடுகள். live on this இந்த earth, பூமியில் உயிர் வாழும் வரை we will follow what the Bible says, வேதாகமம் காண்பிக்கும் வழிமுறையை so கடைபிடிப்போம். that we will form a good character, அதன் மூலம் நல்ல குணசாலிகளாய் a உருவாவோம். godly character. தேவ பக்தியுள்ள சுபாவங்களை பெருக்கிக் கொள்வோம். I like the quote that Pastor Caleb says. பாஸ்டர் காலேப் சொல்லுகிற அந்த சொற்றொடர் எனக்கு We மிகவும் will பிடிக்கும். display it on the screen. திரையில இப்பொழுது நாம் அதை பார்ப்போமா? How are we supposed to live? நாம் எப்படி வாழ வேண்டும்? We are supposed to display in this world இந்த உலகத்தில் நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் holiness unto God தேவனுக்கென்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். and character before men. மனுஷருக்கு முன்பாக நற்குணசாலிகளாய் இருக்க When we வேண்டும். become before God, தேவனுக்கு முன்பாக வரும்போது we have to display holiness. நமக்குள் இருக்கும் பரிசுத்தத்தை விளங்க பண்ண வேண்டும். Reverence. பயபக்தியை காட்ட But when வேண்டும். we go before man, ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நடவோடும் போது we have to display godly character. தேவ பக்தியுள்ள நற்குணசாலிகளின் சுபாவத்தை காண்பிக்க வேண்டும். ஹalleluya. These are the principles that we can adapt in our lives, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பதற்கு உகந்த கோட்பாடுகள். so that God's will can flow through us. இதன் மூலம் தேவ சித்தம் நம் மூலம் பிரவாகிக்கும். Hallelujah. Hallelujah. Let me go and say, how can we dishonor the anointed? அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள நம்மால் எப்படி கனவீனம் பண்ண முடியும் என்பதை கோடிட்டு I'll காட்டுகிறேன். just share 4 things. 4 காரியங்களை மாத்திரம் I'm சொல்லுகிறேன். not going to be very elaborate. நான் விவரமாய் சொல்லப் I'll போவதில்லை. just say the 4 points. குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். The first thing is, முதல் விஷயம் pretty much every one of us might know, எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். speaking evil of no man. ஒருவருக்கு விரோதமாக தீமை That பேசக்கூடாது. is the motto of Pastor G. Sundaram. பாஸ்டர் ஜி சுந்தரமையாவுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அது. Not only no man, ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, especially we should not speak evil of God's anointed. குறிப்பாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக வாய் திறக்கவே கூடாது. Especially in these days, அது ரொம்ப விசேஷமா இந்த it's become நாட்கள்ல so common for people to talk bad about different pastors and ministers and evangelists. அநேக போதகர்கள் ஊழியர்கள் சுவிசேஷங்களை குறித்து மட்டமாய் அவதூறாய் பேசுவது மக்கள் மத்தியில் இன்றைக்கு பழகி போன சகஜமாகி விட்டது. You might not agree with everything they say. அவங்க சொல்ற எல்லா காரியத்துக்கும் நீங்க ஒப்புக்கொண்டு சம்மதிக்காம இருக்கலாம். If you disagree, நீங்கள் அவர்களுடைய கூற்றுக்கு முரண்பட்டால் don't judge them. உடனே அவங்க நியாயம் Let தீர்த்துறாதீங்க. me repeat that again. திரும்ப சொல்லுகிறேன், If you disagree with them, அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு முரண்படுமானால் we don't have to judge them. அவங்களை நம்ம நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Did David agree with everything Saul did? சவுல் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் தாவீது ஒப்புக்கொண்டு சம்மதித்தாரா? Saul was an extreme opposite. உண்மையிலேயே அப்படியே நேர் முரண்பாடில் சவுல் இருந்தார். There is nothing, no similarity between Saul and David. சவுலுக்கும் தாவீதுக்கும் இணையாக சொல்லக்கூடிய ஒப்புமைகள் ஒண்ணுமில்லை. But because Saul was David's anointed, ஆனால் இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தது நிமித்தம் he did not judge Saul. சவுலை தாவீது நியாயம் தீர்க்கவில்லை. If you see in a YouTube or any WhatsApp of somebody talking bad about any God's person, யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ தேவனுடைய ஊழியர்களை குறித்து யாராவது அவதூறாக பேச நீங்கள் கேட்டால் பார்த்தால் don't watch that. அதை பார்க்கவே பார்க்காதுங்க. Come out of it. அதை விட்டு வெளியே வந்துருங்க. Exit out of it. அதுல இருந்து வெளியே வந்துருங்க. We don't have to hear talking even bad about them. அவங்கள பத்தி யாரோ தப்பா பேசுறது நம்ம கேட்க கூட அவசியம் இல்லைங்க. Even within family and friends, என் குடும்ப உறவுகளுக்குள் நண்பர்களுக்குள்ளேயும் something is wrong about some person. யாரையாவது குறித்து ஏதாவது தவறா இருக்குமானால் We don't have to go and discuss and come to a conclusion. அதை குறித்து நாம் பேசி விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. That's what we follow in our family. எங்க குடும்பத்தில் அதை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். If something we hear, ஏதாவது கேள்விப்படுறோமா we just stop with that. அதோட நிறுத்திடுவோம், அவ்வளவுதான். Because we don't know what is going in their life. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. It's between them and God. அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட காரியம் அல்லவா? That's what beautifully we see about David. தாவீதை குறித்து அதான் ரொம்ப அருமையா பார்க்கிறோம். Abishai is coming and telling அபிஷாய் வந்து சொல்லுகிறான், David, this is a good opportunity. I can go and kill, destroy Saul one shot. தாவீதே இத மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, ஒரே அடியில போய் நான் சவுலை போட்டு தள்ளிடுறேன். I won't miss him. I don't need a second chance. குறி தப்பாது, அடுத்த வாய்ப்பு எனக்கு தேவைப்படாது, ஒரே அடியில கொன்னுறேன். Just give me one shot. ஒரே ஒரு வாய்ப்பு கொடும். Because on top of that, ஏன் இதுக்கு மேல ஒன்னு இருக்கு. the Bible verse says வசனம் சொல்லுகிறது, that God put a deep sleep into everybody. எல்லாருக்குள்ளும் தேவன் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கட்டளையிட்டார். It looked like the situation was very conducive for David to destroy Saul. சவுலை அழித்து போடுவதற்கு சூழ்நிலைகள் முழுவதும் தாவீதுக்கு சாதகமாக இருப்பது போல இருக்கிறது. But David is saying, ஆனா தாவீது சொல்லுகிறார், God forbid that I should touch the Lord's anointed. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் நான் கை போடாதபடி தேவனை தடுத்தாட்கொள்வாராக. God
forbid that. தேவன் அதை தடுப்பாராக. How dare you do that? எவ்வளவு தைரியம் அப்படி செய்ய எனக்கு வரும்? Not only to Abishai, அபிஷாய்க்கு மட்டுமல்ல, even to the Amalekite man. அந்த அமலேக்கியனுக்கும் அப்படிதான். David is surprised. தாவீது அப்படியே வியப்படைகிறார். He is asking with an awe, with a question. அப்படியே ஒரு பிரமிப்பான கேள்வி கேட்கிறார். How were you not afraid to touch the Lord's anointed? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மேல் கை போட உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? What a great character David has. எவ்வளவு பெரிய ஒரு சுபாவத்தை தாவீது வெளிப்படுத்துகிறார். That is why he got that title. அதனால் தாங்க அந்த பட்டம் கிடைச்சது. Man after God's own heart. தேவ இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். Somebody is talking ill about some God's person. தேவ ஊழியரை குறித்து யாராவது தப்பா அவதூறா பேசுறாங்களா? You don't be quiet. நீங்க சும்மா இருக்க கூடாது. If they are a people under your influence, உங்களுடைய செல்வாக்குக்கு கீழ அவர்கள் இருப்பார்களானால் you can tell them. நீங்க தைரியமா சொல்லலாம். Let's not talk about it. அத பத்தி நம்ம பேச வேணாம்னு It's சொல்லலாம். up to them and God. அது அவங்களுக்கும் தேவனுக்குள்ள விஷயங்க. We will guard our heart. நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம். We will stand clear before our Maker. நம்மை உண்டாக்குனருக்கு முன்பாக நாம் சுத்தமா இருப்போம். So the first thing is, முதல் காரியம், let's not speak evil of God's anointed. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம் தீது பேசக்கூடாது. Hallelujah. Hallelujah. The second way is, இரண்டாவது வழி, we can dishonoring them by dishonoring their precious time. அவர்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை கனவீனம் பண்ணுகிறது மூலம் நாம் அவர்களை கனவீனம் பண்ணலாம். 1 Timothy chapter 5 verse 17 says, 1 தீமோத்தேயு 5:17 சொல்கிறது, especially those who are ministering to you, அதிலும் குறிப்பாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்களே அவர்களுக்கு, the Bible says, வேதம் சொல்கிறது, give them double honor. இரட்டிப்பான கனத்தை கொடுக்க வேண்டுமா? It can be a pastor or a peer preacher or an evangelist or any servant of God. அவர்கள் போதகராய் இருக்கலாம், சுவிசேஷகராய் இருக்கலாம், பிரசங்கியாராய் இருக்கலாம், உங்கள் மேய்ப்பராய் இருக்கலாம். If they are the Lord's anointed, அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால் be very sensitive. அதற்கு ரொம்ப உணர்வுள்ளவர்களாய் இருக்கணுங்க. Don't, especially when they are preaching, அதிலும் குறிப்பா அவங்க பிரசங்கம் பண்ணும்போது give your full attention to them. உங்க முழு கவனத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Sometimes in church, சில நேரம் சபைகளில், our congregation is very wonderful. நம்முடைய சபையார் மிகவும் அருமையானவர்கள். I'm not talking about any of you. உங்கள் யாரையும் குறித்து நான் பேசவில்லை. Sometimes we see ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்ப்போம், elsewhere, வேற எங்கேயாவது போகும்போது the pastor will be preaching. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. You would have waited so much in the presence of the Lord. அதிக நேரம் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து வந்திருப்பார். Come and give it all. முழுதையும் கொட்டி தீர்ப்பார். He'll be preaching so much with fire. மிகுந்த அக்கினியோடு பிரசங்கிப்பார். And some of the people, ஆனா அங்க இருக்கிற சில ஜனங்கள், they'll be browsing the internet. அவர்கள் இணையதளத்திலே உலா வந்து They'll கொண்டிருப்பார்கள். be checking Instagram and Facebook pages. இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கங்களுக்குள் உலா வருவார்கள். Some people, if they don't have a phone, சிலருக்கு கைபேசி இல்லையா, they'll be constantly looking at the watch. கை கடிகாரத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. They'll be looking here, looking there. இங்க பாப்பாங்க, அங்க பாப்பாங்க. If anybody gets up and goes to the restroom, யாராவது எழுந்து ஒப்பனையறை போகிறார்களா, their eyes will just follow them all the way to the end. அவங்க போற கடைசி வரைக்கும் கண்ணு அவங்க பின்னாலேயே போகும். Let's honor the man of God, தேவ மனிதரை கனம் பண்ணுவோம். whoever it might be, அது யாரா இருந்தாலும் சரிங்க. because the anointing will work. ஏன் அபிஷேகம் கிரியை செய்யும். The anointing that the man of God brings, it will work. அந்த தேவ மனுஷன் சுமந்து வரும் அபிஷேகம் பலமாய் கிரியை செய்யும். It will work only when he is honored. அந்த ஊழியக்காரர் கனம் பண்ணப்படும் போது மட்டும்தான் அந்த அபிஷேகம் பலத்த கிரியை I heard the நடப்பிக்கும். testimonies of so many great preachers. அநேக பெரும் பிரசங்கியாருடைய சாட்சிகளை படித்திருக்கிறேன். This is what they say. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, I might be preaching to thousands, நான் ஆயிரங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம், but there might be a few who are distracted. ஆனால் கவனம் சிதறுண்ட சிலர் அந்த கூட்டத்தில் இருந்தால் Sadly, they miss the anointing. அவர்கள் அந்த அபிஷேகத்தை பறிகொடுத்து விடுவார்கள். Everyone else will receive a blessing. எல்லாரும் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். Those who are distracted, ஆனால் கவனம் சிதறுண்டு போனவர்களோ they miss the blessing. ஆசீர்வாதத்தை பறிகொடுத்து விடுவார்கள். Hallelujah. 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 When you come to church, நீங்க சபைக்கு வரும்போது come with a longing and an eagerness to listen to the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பெரும் ஏக்கத்துடிப்போடு வர It வேண்டும். doesn't matter who's preaching. யார் பிரசங்கம் பண்ணாலும் It is பரவாயில்லை, the word of God. அது தேவனுடைய வசனம் தானே. On the same note, அதே குறிப்பில் let me சொல்லுகிறேன். ask you a question. ஒரு கேள்வி கேட்கலாமா? Are you having a church that you go to? நீங்கள் ஒரு சபைக்கு போவதற்கு ஒரு சபை உங்களுக்கு இருக்கா? Every believer, எல்லா விசுவாசிகளும் we should have one church. ஏதாவது ஒரு சபை நமக்கு இருக்க வேண்டும். We should have one shepherd. நமக்கு ஒரே ஒரு மேய்ப்பர் இருக்க And வேண்டும். we should connect with them. அவர்களோடு நாம் உறவில் இணைந்திருக்க வேண்டும். That is like the spiritual family. அதுதாங்க ஆவிக்குரிய குடும்பம் போல் You இருக்கும். can go and visit other churches. தேவைப்படும் பொழுது மற்ற சபைகளுக்கு போய் பார்த்து வரலாம். You can partake in other evangelist meetings. மற்ற சுவிசேஷ கூடுகைகளை நீங்கள் பங்கேற்கவும் செய்யலாம். But sometimes some people get confused. சில நேரங்களில் சிலருக்கு ரொம்ப குழம்பி போயிருவாங்க. They'll say, 1 week I go to this church, அவங்க சொல்வாங்க, ஒரு வாரம் அந்த சபைக்கு போவேன், 1 week I go to that church, அடுத்த வாரம் இந்த சபைக்கு வருவேன், 3rd week I just sit at home. மூன்றாவது வாரம் எங்கேயும் போகாம வீட்டிலேயே உட்கார்ந்துருவேன். It doesn't matter which church you choose. நீங்க எந்த சபையை தெரிந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை. Whichever church that feeds you. எந்தெந்த திருச்சபை உங்களுக்கு பலமான போஷாக்கை
கொடுத்து போஷிக்கிறதோ choose that church. அந்த சபையை தெரிந்து கொள்ளுங்கள். Any church. எந்த சபையா இருந்தாலும் But சரி. choose one church ஆனா ஒரு சபையை தெரிந்து and கொள்ளுங்க. put your root there. அங்க உங்க வேரை ஆழமாய் விடுங்கள். Because as the blessing flows in that church, ஏன் அந்த திருச்சபையில் தேவாசீர்வாதம் பிரவாகிக்கும் போது only when you are rooted, நீங்க அந்த சபையில வேர் கொண்டிருந்தா மட்டும்தான் you will be able to suck from that blessing. அந்த ஆசீர்வாதத்தின் சத்துவத்தை உங்களால் உரிந்தெடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. Again, I'm not talking to our congregation. திரும்ப சொல்லுகிறேன், நம் சபையாரோடு நான் பேசவில்லை. I know how eagerly you're waiting to come and worship the Lord in the house of God. கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்க வர எவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் காத்திருக்கின்ற உண்மை எனக்கு தெரியும். Because all over the world, உலகம் முழுவதும் there அப்படிதான். are some people, ஆனால் சிலர் they இருக்கிறார்கள் don't know this principle. இந்த சரியான கோட்பாடு அறியாதவர்கள். That is why I'm explaining that. அதனால் தான் இதை விவரித்து சொல்லுகிறேன். Maybe nobody has taught them all this. இதெல்லாம் ஒருவேளை யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? But it is important. இது ரொம்ப முக்கியங்க. It's a biblical concept. இது வேதாகமே கோட்பாடு. That God will give one shepherd to each and every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பரை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Because according to the Bible, வேதத்தின்படி God looks at all of us like a sheep. தேவன் எல்லாரையுமே ஒரு ஆடை போல தான் பார்க்கிறார். And a sheep needs to have a shepherd. ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பர் கட்டாயம் வேண்டும் அல்லவா? Get rooted somewhere எங்கேயாவது வேர் கொண்டு விடுங்கள். and stick with them. அங்கோட ஒட்டிக்கிட்டு இருங்க. Hallelujah. Hallelujah. Quickly let me go to the third point. சீக்கிரமாய் மூன்றாம் குறிப்புக்கு வருகிறேன். How do you honor the Lord's anointed? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள எப்படி கனம் பண்ண வேண்டும்? By being very respectful of their time. அவர்களுடைய நேரத்தை மதிக்கிறதன் மூலம் கனம் பண்ணலாம். When you have an appointment with them, அவங்களோட ஒரு நேரத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். try to be on time. அப்படினா குறித்த நேரத்துல இருங்க. Don't make them keep waiting for you. உங்க வருகைக்காக உங்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க கூடாதுங்க. Not only the anointed, Lord's anointed. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மட்டுமல்ல, It's just a general principle that all of us should follow. பொதுவாகவே அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியாயமான கோட்பாடு இது. Whether you go for interview, நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறதா or a இருக்கலாம், doctor's appointment, அல்லது மருத்துவரை சந்திக்க வேண்டியதா try இருக்கலாம். to be very sensitive of time. அவர்கள் நேரத்தை குறித்த ஒரு தெளிவான உணர்வோடு இருங்கள். My grandfather was in the Air Force. என்னுடைய தாத்தா விமானப்படையில் So பணியாற்றியவர்கள். time was something that he was very particular about. அவர் நேரம் என்பதில் குறித்து மிக மிக துல்லியமாய் இருப்பார்கள். One of the principles that I follow, நான் கடைபிடிக்கிற ஒரு கோட்பாடு என்ன தெரியுங்களா? if there is a meeting at 3, 3 மணிக்கு ஒரு கூட்டமா, I like to be there half an hour early. அரை மணி நேரத்துக்கு முன்பே நான் அங்க இருக்க விரும்புவதுண்டு. Some time ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு I had to interview a lot of people. நான் நிறைய பேர் நேர்முகத்தில் தேர்வெடுக்க வேண்டியதா இருந்தது. As I was interviewing them, நான் அவர்களுக்கு நேர்முக தேர்வு எடுக்கும் I will போது usually go half an hour before the appointment time, பொதுவாக குறித்த நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு போவதின் வழக்கம். and I'll be waiting for them. அவர்கள் வருகைக்காய் காத்திருப்பேன். Some of them will come on time, சிலர் குறித்த நேரத்தில் வருவார்கள், some will come later. சிலர் தாமதித்து வருவார்கள். Then we will do the interview. பின்பு நேர்முக தேர்வு But நடக்கும். there was one particular person, ஒரு குறிப்பிட்ட ஒருவர், and I was waiting half an hour earlier. நான் முன்கூட்டியே அரை மணி நேரம் சீக்கிரம் வந்து காத்திருக்கிறேன். That person also came half an hour early. அவர்களும் அரை மணி நேரத்துக்கு முன்கூட்டியே வந்து விட்டார்கள். I was very shocked. அதிர்ந்து போனேன். So I called that person. அவர்களை கூப்பிட்டேன். I said, I just want to let you know you are 30 minutes earlier to your appointment. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு 30 நிமிடம் சீக்கிரம் வந்து விட்டீர்கள் என்பதை சொல்லுகிறேன். That person said, அவர்கள் சொன்னார்கள், yes, I know. எனக்கு தெரியுமா? My principle is to go 30 minutes before any appointment. பொதுவாக எந்த ஒரு காரியத்துக்கும் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக போவதான் என்னுடைய வாழ்க்கை நான் கடைபிடிக்கும் கொள்கை The என்றார்கள். moment I heard it, அதை கேட்டதுமே in my mind I already selected that person. என் மனசுல ஏற்கனவே அவங்க தான் நான் தேர்ந்தெடுத்து வச்சிட்டேன். Whether they know to do the work or not. அவங்களுக்கு வேலை செய்ய தெரியுதோ இல்லையோ, They were very disciplined with time. ஆனால் நேரத்திலே ஒழுக்க கட்டுப்பாடு உள்ளவர்கள். And because of that they will be disciplined in every area of their life. அது ஒண்ணுல சரியா இருந்தால் வாழ்க்கையில மற்ற எல்லாத்துலயுமே ஒழுங்கா இருப்பாங்களே. Hallelujah. Hallelujah. It's so beautiful to see all our wonderful families come to church half an hour earlier nowadays. நம்முடைய அருமையான குடும்பங்கள் அனைவருமே இந்த நாட்களிலே சபையின் ஆராதனைக்கு முன்கூட்டியே அரை மணி நேரம் சீக்கிரமாய் வருவதை பார்ப்பது எவ்வளவு பரவச காட்சி. Even though the service starts at 8, ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதா the இருந்தாலும் hall gets filled by 7:30 itself. 7:30 மணிக்கெல்லாம் ஆலய வளாகம் நிரம்பி விடுகிறது So அல்லவா? joyful for all of us to wait in the presence of the Lord, and just like a deer panteth, we are longing for His presence. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவ பிரசன்னத்தின் மேல் ஏக்கமும் வாஞ்சையும் உள்ளவர்களாக அனைவரும் ஏகோபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சி அல்லவா? Hallelujah. Hallelujah. We can honor the people with our time. நம்முடைய நேரத்தை கொண்டு ஜனங்களை கனம் பண்ணலாம். Lastly, கடைசியாக let me quickly say this and finish. சீக்கிரமாக இதை சொல்லி முடிக்கிறேன். If you find something wrong in the Lord's anointed,
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு தவறு இருக்க நீங்கள் கண்டால், you're not clear of what they're doing, இல்லாவிட்டால் அவர்கள் செய்வதை குறித்து உங்களுக்கு தெளிவில்லாமல் போகுமானால், let's be very careful to go and correct them or question them. அவர்களை கேள்வி கேட்க வேண்டுமானாலோ அவர்களை திருத்த வேண்டும் நினைத்தாலோ அதிலே மிகவும் கவனமாய் கையாள வேண்டும். We don't know why they're doing certain things. சில காரியங்களை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாதல்லவா? They might have waited in the presence of the Lord. அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்திருப்பார்கள். The Lord would have instructed them to do something. அவர்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அவர்களுக்கு வழிமுறை வகுத்து கொடுத்திருப்பார். We don't know that. நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. We cannot go and question them. அதுக்காக போய் நம்ம அவங்களை கேள்வி கேட்க துணிய கூடாது. We see a similar situation in Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இதை போன்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். Miriam and Aaron, they wanted to question Moses. மிரியாமும் ஆரோனும் மோசேயை எதிர்த்து கேள்வி கேட்க துணிந்தார்கள். And what happened after that? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? The Lord was very angry. கர்த்தர் அவர்கள் மேல் கடும் கோபம் He's கொண்டார். calling them for an appointment. உடனே வந்து என்ன பாருங்கன்னு கூப்பிட்டு விட்டார். The Lord says, all three of you come out. 3 பேர் வெளியே வாங்க. I want to have an appointment with you. நான் உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும். Not in the holy of holies. பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல. I will come outside the tent. நீங்க கூடாரத்துக்கு வெளியே வாங்க, நான் அங்க வெளியே வரேன். I will meet you outside the நான் tent. கூடாரத்துக்கு வெளியில உங்களை சந்திக்கிறேன். When they all came, எல்லாரும் வெளியே the வந்தபோது Lord was speaking to Aaron and Miriam. கர்த்தர் ஆரோன் மிரியாமோடு பேசினார். He's telling, do you know who Moses is? மோசே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? To every other prophet, மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளோடும் I will speak to them in dreams and visions. நான் சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம் நான் பேசுவேன். I will speak like an enigma, like a mystery to them. நான் அவர்களுக்கு மறைபொருளாக ஓமைகளாக பேசுகிறேன். Kindly take time and read chapter 12 of Numbers. நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து என்னாகும் 12ஆம் அதிகாரத்தை படியுங்கள். And he says, அவர் சொல்லுகிறார், you know who Moses is? மோசே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? To Moses I will speak mouth to mouth, நான் மோசேயோடு வாயோடு வாய் வைத்து பேசுகிறேன். face to face. முகமுகமாய் பேசுகிறேன். There is no confusion when I speak to him. நான் மோசேயோடு பேசும்போது அதுல ஒரு குழப்பமும் இருக்காது. There is a very clear speech. அது எல்லாம் தெள்ளந்தெளிவான பேச்சுவார்த்தையா இருக்கும். Because he is chosen. ஏன்? அவர் தெரிந்து He is கொள்ளப்பட்டவர். the Lord's anointed. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Verse number 9 says, 9ஆம் வசனம் the சொல்லுகிறது, Lord's anger was aroused against Miriam and Aaron. கர்த்தருடைய கோபம் ஆரோன் மேலும் மிரியான் மேலும் மூண்டது. And the 10th verse says, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, when the cloud departed, மேகம் இட்டு நீங்கிய போது Miriam was affected with leprosy. மிரியாம் உறைந்த மலையின் வெண்குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்டார்கள். God is very passionate about his anointed. தம் அபிஷேகம் பண்ணுவித்தவர்களை குறித்து தேவன் வைராக்கியம் உள்ளவர். If they do any mistakes, அவங்க ஏதாவது தவறிழைத்தால் he will deal with them. அவங்களை அவர் பார்த்துக் கொள்வார். That's what David says about Saul. சவுலை குறித்து தாவீது அதை தானே The சொல்லுகிறார். Lord will take care of him. கர்த்தர் அவரை பார்த்துக் கொள்வார். But I don't want to come in between. நான் அதற்கு நடுவுல வர மாட்டேன். I don't want the Lord to dislike me. கர்த்தர் என் மேல பிரியம் இல்லாமல் போக எனக்கு விருப்பம் இல்லைங்க. We have to be very careful. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. When we honor the Lord's anointed, நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணும்போது the Lord will honor us. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். When the Lord honors us, கர்த்தர் நம்மை கனம் பண்ணும்போது the devil cannot come into our dwelling. பிசாசால் நம்முடைய குடியிருப்பின் எல்லைக்குள் தலை வைக்க முடியாது. When the Lord honors us, கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகையில் there will be an open heaven experience. நமக்கு மேலாக பரலோகம் திறந்திருக்கிற அனுபவம் எப்போதும் இருக்கும். When the Lord honors us, கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகையில் his power will easily flow into our lives. அவருடைய வல்லமை எளிதாய் நம்முடைய வாழ்க்கைகளுக்குள் பிரவாகிக்கும். When the Lord honors us, கர்த்தர் நம்மை கனம் பண்ணும்போது there will not be any confusion. அதிலே ஒரு குழப்பத்திற்கும் இடம் இருக்காது. Because he will speak to us directly. ஏன் அவர் நம்மோடு நேர்முகமாய் And he பேசுவார். will guide us. அவரே நம்மை வழிநடத்துவார். When the Lord honors us, கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகையில் even though it might look we are walking through darkness, இருளான பாதையில் நாம் நடந்து போவது போல் இருந்தாலும் he is still holding our hands and he is taking us to the palace. அவர் இன்னும் நம்முடைய கரங்களை பிடித்து அரண்மனைக்கு தான் நம்மை கூட்டிக் கொண்டு We can போகிறார். be very confident. அது நாம் திட நம்பிக்கையோடு Yes, இருக்கலாம். today I am going from cave to cave, ஆம், இன்றைக்கு நான் கெவி விட்டு கேவி அலைகிறேன் but தான். I am walking sincere before God. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் மன உண்மையோடு நடக்கிறேன். I honored the Lord's anointed. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணி The Lord இருக்கிறேன். will take me to my palace. கர்த்தர் என் அரண்மனைக்கு என்னை கொண்டு செல்வார். Hallelujah. 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 We Hallelujah. have to be very careful in this matter. இந்த காரியத்தில் நாம் மிகவும் கவனமாய் இருக்க Because வேண்டும். sometimes ஏன் சில when we வேளைகளில் dishonor the Lord's anointed, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் கனவீனம் பண்ணும்போது we might even fall sick. நாம் வியாதிப்படக்கூட நேரிடும். It's very dangerous. ரொம்ப அபாயமானது இது. Some time ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக I heard the testimony of two great evangelists who's currently living today. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 தலைசிறந்த பெரிய சுவிசேஷருடைய சாட்சியை கேட்டேன். Very powerful people. Everybody will know them if I tell their names. பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு வல்லமையில் நிறைந்திருக்கிற சுவிசேஷகர்கள். One great evangelist, ஒரு மிகப்பெரிய he சுவிசேஷகர் became ill.
அவர் வியாதிப்பட்டார். He went and asked the Lord, போய் கர்த்தரிடத்தில் கேட்டாராம், why am I sick? நான் ஏன் வியாதிப்பட்டேன்? Then the Lord said, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், one day you spoke ill about the other evangelist. அன்னைக்கு ஒரு நாள் அந்த சுவிசேஷத்தை பத்தி நீ தப்பா பேசிட்ட மகனே. Immediately he phoned the other evangelist. உடனே அந்த அடுத்த சுவிசேஷனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். Can I have an appointment with you? ஐயா உங்களை நேர்ல பார்க்கலாமா? And when they both met, இருவரும் நேரில் சந்தித்த போது the person who is sick now, இப்பொழுது வியாதிப்பட்டிருக்கிற இவர் he goes and asks for forgiveness from the other evangelist. போய் அந்த மற்ற சுவிசேஷத்திலே மன்னிப்பு கோரினார். Said, one day I was talking with just my friends, என் நண்பர்களுக்கு கூட தாங்க சகஜமா ஒரு நாள் உங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது and I passed a very simple comment about you. உங்களை குறித்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு விமர்சனம் செய்து விட்டேன். The Lord convicted me. ஆனால் கர்த்தர் என்னை கண்டித்துணர்த்தினார். Now I want you to forgive me. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். The other evangelist said, அந்த சுவிசேஷகர் சொன்னார், oh, why do you want my forgiveness? ஏங்கிட்ட ஏங்க நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? This person said, அதுக்கு இவர் சொல்லுகிறார், only when you forgive me, ஐயா நீங்க என்ன மன்னிச்சா மட்டும் தாங்க the Lord will forgive me. கர்த்தர் என்னை மன்னிப்பா. I'm sure you all would have heard this testimony. நிச்சயமா நீங்க எல்லாரும் இந்த சாட்சி கேட்டிருப்பீங்க தான். Then the other evangelist forgave him. அந்த சுவிசேஷகர் இவரை மன்னிச்சதும் They both became very good friends. இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். The other evangelist, அந்த மற்ற சுவிசேஷகர் he warns everyone, எல்லாரையும் எச்சரித்தார், be very careful. ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்கள். Do not even for a simple reason speak anything bad about the Lord's anointed. மிகவும் சாதாரணமான ஒரு காரணத்தை முன்னிட்டு கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக எந்த ஒரு தவறும் பேசிராதீங்க. You might agree or disagree. இதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். We will guard our mouth. நாம் நம்முடைய வாயை காத்துக்கொள்வோம். Because the power of God has to flow through us. என்னானாலும் தேவ வல்லமையின் மூலம் பாய்ந்து வர வேண்டுமே. Let me repeat this quote that Pastor Caleb says. பாஸ்டர் காலேப் சொல்லுகிற மேற்கோளை திரும்ப We சொல்லுகிறேன். are supposed to display the holiness before God. தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ண வேண்டும். But we are supposed to display character before man. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய நற்குணசாலிகளா இருக்கும் தேவ பக்தியை விளங்க பண்ண The வேண்டும். character that we are studying today இன்றைக்கு நாம் கவனிக்கிற இந்த குணாதிசயம் is honoring God's anointed. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுதல். Oh, so that we will get the blessings of the Lord will flow easily through us. அதன் மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மூலம் எளிதாய் பாய்ந்து வெளிப்படும் பாக்கியம் உண்டு. Jesus couldn't do much miracles in his hometown. சொந்த ஊருக்கு வந்த இயேசுவால் வேறிடத்தில் செய்வது போல அதிக அற்புதத்தை எளிதால் செய்ய இயலாமல் போய்விட்டதே. Can you just imagine கொஞ்சம் யோசித்து பாருங்க. how much he would have longed to bless the people of his hometown. சொந்த ஊர் ஜனங்களை ஆசீர்வதிக்க எவ்வளவா ஏக்கம் கொண்டிருந்திருப்பார். He would have known all their weaknesses. அவங்க பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? He would have known all the problems. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கும். He would have come with an expectation to be a blessing to them. அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருப்போம் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு அல்லவா வந்திருப்பார். Likewise, my dear brother, my dear sister. அதுபோலவே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, Today the Lord is longing to bless you. ஒருவேளை இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்க கூடும். But are we stopping his blessings? ஆனா நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துறோமா? Is there dishonor in us that is stopping his blessings? நமக்குள்ளாக இருக்கும் கனவீனம் அவருடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறதோ? We are not here to condemn you. உங்களை கண்டித்துணர்த்தி இங்கு இருக்கவில்லை. We are not trying to find fault with you. உங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு ஆக்கினைக்குள் தீர்க்க We வரவில்லை. want you to be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே We விரும்புகிறோம். also want you to become a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சை. All the simple things. இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாம் Maybe because of our ignorance. நம்முடைய அறியாமை நிமித்தம் ஒருவேளை We did not do that. நாம் அதை செய்யாமல் போயிருக்கலாம். That is why the Lord wants to tell you. அதனால் தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். He is wanting to bless you. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Desiring to bless us. உங்களை ஆசீர்வதிக்க அதிக வாஞ்சையா இருக்கிறார். Let's have a very clear flow between him and us. அவருக்கு நமக்கும் இடையே தங்குதடைகின்ற பிரவாகத்துக்கு இடமுகத்து No கொடுப்போம். hindrances. எந்த தடைகளும் வேண்டாம். Nothing to stop the blessing. ஆசீர்வாதங்களை தடுக்கிற தடுப்பான் வேண்டாம். Free channel. விடுதலையோடு பாய்வோம். Free flow of blessings. தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குதடையின்றி Hallelujah. பாயட்டும். ஹalleluya. Just like David. தாவீதைப் போலவே You are a man after God's own heart. நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். You are a woman after God's own heart. நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷி. Because we are choosing to honor the parents and also honor the Lord's anointed. ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்களையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் கனம் பண்ணவே நாம் தெரிந்து கொள்கிறோம். Hallelujah. ஹalleluya. Are you with me there? இங்க தான் இருக்கு, Are you கவனிக்கிறீங்களா? able to understand what I'm saying? நான் சொல்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Oh, you're so precious. விலையேற பெற்றவர்கள் நீங்கள். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Shall we ask the Lord to analyze us நம்மை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கும்படி கேட்போமா? and help us? நமக்கு உதவி செய்வாராக. Shall we close our eyes கண்களை now? மூடுவோமா?
Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord, we come before your throne of grace. கர்த்தாவே உம் கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம். Lord, we know how much you love us. நீங்க எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீங்கன்னு We அறிஞ்சிருக்கிறோம். can never comprehend your love. உங்க அன்பை ஒரு நாளும் நாங்க கிரகிச்சு கொள்ள முடியாது ராஜா. Lord, you have so much plans for us. எங்களுக்கென்று எவ்வளவு அபார திட்டங்களை It வகுத்திருக்கிறீர். doesn't matter how old we are. நாங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் சரிப்பா. You still have a plan for us. இன்னும் எங்களை குறித்து உங்ககிட்ட ஒரு அபார திட்டம் இருக்குப்பா. Because you can do so much through us. ஏன் எங்கள் மூலம் நீர் அதிகம் செய்ய முடியும். You want to use us to be a blessing in this world. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை பயன்படுத்த So விரும்புகிறீர். today, இன்றைக்கும் we surrender our lives. எங்கள் வாழ்க்கையை சரணாகதி We ஆக்குகிறோம். ask you to cleanse us. நீர் எங்களை சுத்திகரிக்கும்படி மன்றாடுகிறோம். Show us if there is something that we do that displeases you. உம்மை பிரியப்படுத்த கூடாத வேதனைப்படுத்துகிற ஏதாவது நாங்கள் செய்தால் எங்களுக்கு காண்பியும். We long to please you, God. தேவனே உம்மை பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறோம். We want to do your will. உங்க சித்தத்தை செய்ய ஏங்குகிறோம் ஐயா. Whatever you want to do in this world. இந்த உலகத்தில் நீங்க என்ன செய்ய சித்தமா Don't இருந்தாலும் search for another person. அதுக்காக வேற ஆள் நீங்க தேடி போக வேண்டியதில்லப்பா. I am here, Lord. இங்க நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Shall we all say? எல்லாரும் சொல்லுவோமா? Here am I, Lord. கர்த்தாவே இதோ அடியேன் இங்க Shall we all இருக்கிறேன். open our mouth and say? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். Here I am. இதோ அடியேன் இங்க To இருக்கிறேன். do your will. உங்க சித்தம் செய்ய இருக்கிறேன். Here I am, Lord. கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன். To do what you want to do in this world. இந்த உலகத்தில் நீ செய்ய விரும்புகிற காரியத்தை செய்யவே I இருக்கிறேன். might not be qualified. நான் அதற்கு தகுதி நிலை அடையாமல் இருக்கலாம். I might be still walking in the dark path. இன்னும் நான் இருண்ட பாதையில் நடந்து கொண்டே இருக்கக்கூடும். I might not know what I'm going to do tomorrow. நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். Just like David. தாவீதை போலவே It might look I'm still not settled. நான் இன்னும் ஒரு நிலைக்கு வந்து குடியேறாதது போல் இருக்கலாம். Just like David. தாவீதை போலவே It might look like that I'm alone. நான் தனியே இருப்பது போல் காணப்படலாம். But I want to stand before your presence. ஆனால் நான் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க And விரும்புகிறேன். I want to surrender my life. என் வாழ்க்கையை சரணாகதியாய் I am ஒப்படைக்கிறேன். here for you, Lord. நான் கர்த்தாவே இங்கே உமக்காகவே To இருக்கிறேன். do your will. உம் சித்தம் செய்ய இருக்கிறேன். To please you, Lord. உம்மை பிரியப்படுத்தவே இருக்கிறேன். So I ask you, Jesus. இயேசுவே உம்மிடத்தில் கேட்கிறேன். Wash me one more time. ஒரு முறை கூட என்னை கழுவும் ஐயா. Cleanse me, Lord. என்னை சுத்திகரியும் If there's ஆண்டவரே. any spirit of dishonor in me, ஏதாகிலும் கனவீனம் பண்ணுகிற ஆவி எனக்குள் குடியிருந்தால் remove it from me. எனக்குள் இருந்தது வேரோடு பிடுங்கி எறியும். Remove it from me. எனக்குள் இருந்ததை நீக்கும். I abhor that spirit. நான் அந்த ஆவியை அருவருக்கிறேன். I do not want that spirit. எனக்கு அந்த ஆவி வேண்டவே வேண்டாம். I want to honor my parents. என் பெற்றோர்களை நான் கனம் பண்ணவே விரும்புகிறேன். I want to honor the elders. நான் பெரியவர்களை கனம் பண்ண விரும்புகிறேன். I want to honor the Lord's anointed. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ண Whether விரும்புகிறேன். they deserve it or not, அதற்கு அவர்கள் தகுதியானவர்களோ இல்லையோ I will choose to obey you. நானோ உமக்கு கீழ்ப்படியவே தெரிந்து கொள்கிறேன். Because I want your blessings to flow easily through me. ஏனென்றால் உம்முடைய ஆசீர்வாதம் என் மூலம் எளிதாய் பிரவாகிக்க வேண்டும். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for all the wonderful things you're going to do through us. எங்கள் மூலம் செய்ய போகிற அதிசயமான எல்லா நன்மையான காரியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். Oh, the harvest is big, Lord. ஓ அறுவடை பெரியதப்பா. The harvest is so big, Lord. அறுவடை மகா But the அதிகமானவரே. laborers are so few. வேலையாட்களோ மிகவும் But கொஞ்சம். we are ready, Lord. நாங்கள் ஆயத்தம் We ஐயா. are ready to do your will. உம் கலப்பணி திருச்சித்தம் செய்ய நாங்கள் ஆயத்தம். Choose us, Lord. எங்களை தெரிந்து கொள்ளும் ஐயா. Choose us in our weakness. எங்கள் பலவீனத்திலே எங்களை தெரிந்து கொள்ளும். Choose us in our sickness, Lord. எங்களுடைய எல்லா பலவீன நோய்களின் மத்தியிலேயும் எங்களை தெரிந்து கொள்ளும் Choose us ஆண்டவரே. in our difficulty. எங்கள் கடினமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் எங்களை தெரிந்து கொள்ளும். Choose us amidst our lack. எங்களுடைய குறைச்சலின் மத்தியில் எங்களை தெரிந்து As கொள்ளும். long as we live on this earth, இந்த பூமியில் நாங்கள் உயிர் வாழும் we வரைக்கும் want to do your will. உங்க சித்தம் செய்யவே We want to விரும்புகிறோம். do your உங்க will. சித்தம் மட்டுமே செய்யணும் அப்பா. Thank you for your protection. உங்க பாதுகாப்புக்கு நன்றி Thank you for ஆண்டவரே. your protection. உங்களுடைய பாதுகாப்புக்கு நன்றி Thank you for ஆண்டவரே. your protection. உங்களுடைய பாதுகாப்புக்கு நன்றி Some ஆண்டவரே. of you might be thinking, உங்களை சிலர் இப்படி நினைத்துக் oh, கொண்டிருக்கலாம். David's parents were so blessed. தாவீதின் பெற்றோர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். How beautifully David took care of them. தாவீது எவ்வளவு அருமையாக அவளை கவனித்துக் கொண்டார். Who will take care of me? என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள்? Some of you are not that very old. உங்கள் சிலர் அந்த அளவுக்கு வயசாயிரும் You're இல்லைங்க. still young. நீங்க இன்னும் இள வயசுல தான் இருக்கீங்க. But sometimes ஆனாலும் சில some நேரங்களில் kind of fear comes and grips you, ஒரு விதமான பயம் வந்து உங்களை கவி பிடித்து and you're scared. நீங்க பயந்து போயிடுறீங்க. What will happen when you get weak? ஓ பலவீனமாயிட்டா என்ன ஆகுமோ? What will happen when you get old? ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சுனா என்ன ஆகும்? Oh, my dear wonderful brother, கண்பான சகோதரனே, wonderful sister, என் அருமை சகோதரியே, let me read a very familiar passage. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியை It's படிக்கிறேன். found in Isaiah chapter 46. ஏசாயா 46 அதிகாரம் Even verse number 4. 4 வசனம். Even to your old age I am he. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நானாகவே இருக்கிறேன். Even to your gray hairs I will carry you. உங்கள் நரைமயிர் வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். The wonderful creator says, அற்புதமான சிருஷ்டிகர் my சொல்லுகிறார். dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, I have made you and I will bear you. நானே உங்களை உண்டாக்கி
உண்டாக்கினேன், நான் உங்களை தூக்கி சுமப்பேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, yes, I will carry you. ஆம், நான் உங்களை சுமந்து And I will செல்வேன், deliver you. நான் உங்களை தப்புவிப்பேன். Hallelujah. Hallelujah. Every spirit of doubt, எல்லா சந்தேகத்தின் ஆவியும், every spirit of fear, எல்லா பயத்தின் ஆவியும், my dear wonderful brother, sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, the devil wants to distract you with all these unnecessary thoughts. தேவையற்றாத இந்த எண்ணங்களை கொடுத்து பொல்லாத பிசாசு உங்கள் கவனத்தை சிதறடிக்க விரும்புகிறார். Because he knows the anointing that is upon you. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் ஆற்றல் அவனுக்கு தெரியும். He basically is trying to block you from moving forward. அதனால தான் அடிப்படையாகவே நீங்க முன்னேற கூடாதபடி உங்களை தடுக்க எத்தனிக்கிறான். Constantly whispering, எப்பவுமே காதுல சொல்றான் இல்லையா, that you have become old. உங்களுக்கு வயசாயிருச்சு, That you have become old. நீங்க வயசாயிட்டீங்க, That's it, you cannot do anything more. அவ்வளவுதான், இதுக்கு மேல உங்களால எதுவும் செய்ய முடியாது. That is the spirit of the liar. அது பொய்யனின் வஞ்சகாவி. The Bible says, வேதம் சொல்லுகிறது, you will know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth. நீங்கள் அந்த சத்தியத்தை The அறிவீர்கள், truth will set you free. அந்த சத்தியம் உங்களை The விடுதலையாக்கும். Lord wants you to rise up. நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் The விரும்புகிறார். Lord wants you to rise up. நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் The Lord சொல்லுகிறார். has so much to do through you. உங்கள் மூலம் செய்வதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். Don't sit down. உட்கார்ந்துராதுங்க, Don't quit. முடங்கி விட்டுட்டு ஓடுறாதுங்க. Don't sit down. நீங்க முடங்கி He is விடாதீர்கள். going to carry you. அவர் உங்களை சுமக்க He is போகிறார். going to bear you. அவர் உங்களை தூக்கி Because in சுமப்பார். Psalm chapter 92 it says, 92ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. I like this portion. இந்த பகுதி எனக்கு ரொம்ப In பிடிக்கும். verse number 14, 14ஆம் வசனம் it talks about people who are in their old age. வயது முதிர்ந்தவர்களை குறித்து சொல்லுகிறது. They will be fresh and flourishing. அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் The இருப்பார்களாம். Lord wants to release that anointing upon you. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது கட்டவிழ்க்க A வந்திருக்கிறார். fresh anointing. ஒரு புத்தம் புது அபிஷேகம், Fresh in the spirit of the Lord. கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக பசுமையாய் இருக்கும் A fresh அபிஷேகம், revelation. ஒரு பசுமையான வெளிப்பாடு, A fresh wisdom. ஒரு பசுமையான You might ஞானம். be even in your 30s. நீங்க 30 வயதிலாம் இருக்கலாம், Still you're wondering, அப்படி இருந்தாலும் oh, யோசிக்கிறீங்க, what will happen if I get sick? ஐயோ வியாதி ஏற்பட்டா என்ன ஆகுமோ? A fresh anointing is coming your way. ஒரு புத்தம் புது அபிஷேகம் ஒளியிலே Because இறங்குகிறது. you're going to flourish. நீங்கள் தழைத்து செழிப்பீர்கள். Fresh ideas are coming upon you. புத்தம் புது யோசனைகள் உங்கள் மீது களமிறங்குகின்றன. Fresh strength is coming upon you. புத்தம் புதிய பலன் உங்களில் குடிகொள்ளுகிறது. Fresh healing is coming upon you. புத்தம் புதிய ஆரோக்கியம் உங்களை நிரப்புகிறது. Fresh doors are opening for you. புத்தம் புது வாசல்கள் உங்களுக்காய் திறக்கின்றன. Double doors are opening for you. இரண்டு பெரிய வாசல்கள் உங்களுக்காய் திறக்கின்றன. Isaiah 45:1. ஏசாயா 45:1. Double doors. இரட்டை The கதவுகள். Lord is opening fresh doors. கர்த்தர் உங்களுக்காக புத்தம் புது கதவுகளை Double திறக்கிறார். doors. இரட்டை கதவுகள். Don't quit. விட்டுட்டு The போயிராதீங்க. Lord has something great to be done through you. உங்கள் மூலம் கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய That is why He திட்டமிட்டிருக்கிறார். has chosen you. அதனால் தான் உங்களை தெரிந்து கொண்டார். That is why you're going through this path. அதனால் தான் இந்த பாதையிலே போகிறீர்கள். That is why the devil is trying to discourage you. அதனால் தாங்க பிசாசு உங்களை அதைரியப்படுத்த இவ்வளவு பிரயாசப்படுகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you for the truth. அந்த சத்தியத்துக்கு நன்றி ராஜா. Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி We சொல்கிறோம். hold on to your word. உம்முடைய வசனத்தை பிடித்துக் We கொள்கிறோம். cling to your word. உம்முடைய வசனத்தை We பற்றிக் believe கொள்கிறோம். in your word. உம்முடைய வசனத்தை Let நம்புகிறோம். it come to pass. அது அப்படியே In நிறைவேறுவதாக. the name of Jesus. இயேசுவின் Let நாமத்தினாலே it come to pass. இது நிறைவேறுவதாக. We declare. நாங்கள் பிரகடனம் We பண்ணுகிறோம். declare நாங்கள் பிரகடனம் that பண்ணுகிறோம். your word will come to pass. உம்முடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். Fresh and flourishing. நாங்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்போம். Fresh and flourishing anointing. பசுமையாய் புஷ்டியாக்குகிற அபிஷேகம். About every young man. எல்லா வாலிபர்களும், Every young woman. எல்லா வாலிப சகோதரிகளும், Every older person. வயோதிபர் அனைவரும், Every child. ஒவ்வொரு பிள்ளையும், Upon everyone, Lord. யாவர் மீது இறங்கட்டும் Fresh and ஆண்டவரே. flourishing. ஒரு பசுமையான புஷ்டியாக்கும் We thank you, அபிஷேகம். Lord. உமக்கு நன்றி We are சொல்லுகிறோம். excited to see all that you're going to do through us. எங்கள் மூலம் செய்ய போகிற எல்லாவற்றையும் பரவசத்தோடு பார்க்க காத்திருக்கிறோம். Oh, what a great God we serve. எவ்வளவு பெருந்தேவனை சேவிக்கிறோம். You're a faithful God. விசுவாச உண்மையுள்ள தேவன் அல்லவா? Unchanging God. மாறாத தேவன். We surrender one more time. ஒரு முறை கூட சரணடைந்து We விடுகிறோம். commit ourselves. எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். Hold our hands. எங்கள் கைகளை பிடித்துக் Lead கொள்ளும். us. எங்களை வழிநடத்தி Be செல்லும். with us. எங்களோடு இருங்கப்பா. We commit everything, Lord. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். Let your name alone be உம் glorified. திருநாமம் ஒன்று மாத்திரம் We மகிமைப்படுவதாக. ask this prayer in Jesus' name. இயேசுவின் நாமத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 Are you happy this morning? இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்களா? God has chosen you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். You are a man after God's own heart. நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு You மனுஷன். are a woman after God's own heart. நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷி. Get excited. பரவசம் கொள்ளுங்கள். The devil cannot stop you. பிசாசால உங்களை தடுக்க முடியாது. All the barriers
as you're seeing today, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற முட்டுக்கட்டையின் தடைகள் they will எல்லாம் just evaporate like இவைகள் that. அப்படியே காற்றில் கரைந்து At மாயமாகி the விடும். right time comes, சரியான நேரம் வரும்போது David was taken to the palace. தாவீது அரண்மனைக்குள் அழைத்து Nobody to செல்லப்பட்டார். stop him. அவரை தடுத்து நிறுத்த ஒருவர் And he இல்லை. was a great blessing பேராசீர்வாதமாய் திகழ்ந்தார். to the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் அப்படி வலம் வந்தார். Just like you. உங்களைப் போலவே. Hallelujah. Hallelujah. Be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for speaking to us and strengthening us. எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினமைக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for motivating your people. உம்முடைய ஜனங்களை ஊக்குவித்த மாதாவுக்கு நன்றி ராஜா. Thank you, Lord, for the purpose you have over for every one of us. எங்கள் ஒவ்வொருவரை குறித்து வகுத்திருக்கும் உன்னத நோக்கத்துக்கு நன்றி Thank you சொல்லுகிறோம். for ordering every one of our steps and taking us closer and closer to the purpose, the destiny you have for us. எங்கள் ஒவ்வொருவருடைய அடிகளையும் உறுதிப்படுத்தி எங்களுக்காக தேவன் நியமித்திருக்கும் நித்திய இலக்கின் நோக்கத்துக்கு அருகில் எங்களை ஈர்த்து கொண்ட மாதாவுக்கு நன்றி அப்பா. Every day, Lord, we enjoy your goodness. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய நன்மையின் தயவை அனுபவிக்கிறோம். Every day you are proving your faithfulness to your word. உம்முடைய வார்த்தைக்கு நீர் உண்மையாய் இருக்கிறதை தினந்தோறும் நிரூபிக்கிறீரே. Even this coming week and the coming days. இந்த வருகிற வாரமும் இனி வரும் நாட்களிலேயும் Strengthen your people. உம்முடைய ஜனங்களை Let them பலப்படுத்துவீராக. see the power of your word being fulfilled in their lives. உம்முடைய வார்த்தைகளின் வல்லமை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற பாக்கியத்தை காண்பார்களாக. Let them see new things created for them by you. உம்மால் பல புதிய காரியங்கள் உருவாக்கப்படுகிற பாக்கியத்தை காணட்டும். Let all the lack fade away. எல்லா குறைவுகளும் மறைந்து போவதாக. Lord, I pray you will make supernaturally abundance and plenty appear in their lives. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எல்லாமே மிகுதியாய் திரளாய் தோன்றுவதற்கு கர்த்தர் தயவு செய்யும்படி ஜெபிக்கிறேன். Lack and want, let it be a thing of the past. பற்றாக்குறை குறைச்சல் கடந்த கால சரித்திரமாய் நீங்கி விடட்டும். Joy and plenty and abundance be their portion. சந்தோஷ பாக்கியத்தின் மிகுதியான திரட்சியின் பெருக்கமே இவர்கள் பங்காயிருப்பதாக. Let there be a clear guidance upon your people. உம்முடைய ஜனங்கள் மீது ஒரு தெளிவான வழிகாட்டுதல் We lift உண்டாயிருக்கட்டும். up all the children and their education. எல்லா பிள்ளைகளையும் அவருடைய படிப்பை உமக்கு முன்பாக கொண்டு Let வருகிறோம். your hand come upon them. உம்முடைய கரம் அவர்கள் மேல் வந்து அமரட்டும் அப்பா. Strengthen them. இவர்களை பலப்படுத்தும். Do mightily in their lives, Lord. இவர்கள் வாழ்க்கையிலே வல்ல பெரும் காரியங்களை நடப்பி. Let your spirit of excellence shine through them. தலை சிறந்து விளங்குகிற ஆவி அவர்கள் மூலம் பிரகாசிப்பதாக. Guide them and take every one of them closer to the purpose you have for them. வழிகாட்டி இவர்களுக்கு நீ வைத்திருக்கிற ஒவ்வொருடைய நோக்கங்களுக்கு நேராக இழுத்தும் மண்டை Let சேர்த்துக் great கொள்ளும். testimonies come from every person, every individual, every family. ஒவ்வொரு தனிநபர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தும் மிகப்பெரிய சாட்சிகள் We எழும்புவதாக. give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.